நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் சேர்ந்து ஆராதிக்கும்படி இந்த நாளை ஆண்டவர் நமக்கு தந்தபடினா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நீ கொடுத்த பலனுக்காக, நீ கொடுத்த அருமையான ஒரு வார்த்தைகளுக்காக, நீ தந்த அபிஷேகத்திற்காக, நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காக நன்றி என்று சொல்லி நாம் இருக்கும் இடத்துல கண்களை மூடி தேவனை நாம் மகிமைப்படுத்தி சொல்லுவோம். ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தின் அந்த காலை ஆராதனை எங்களை நிரப்பும். எங்களோடு கூட இடைபடும்படி எங்கள் நடுவில் இறங்கி வாரும். உங்க பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்வீராக. உங்க பிரசன்னம் இல்லை என்றால் ஒன்றும் இல்லை ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தினால் எங்களை நீங்க நிரப்புவீங்கன்னா நீச்சலாலும் செல்வோம் ஆண்டவரே. கழுகளை போல் செட்டைகள் அடித்து உயிரை எழும்புவோம் ஆண்டவரே. உங்க பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்வீராக. உமது அபிஷேகத்தின் மகிமை எங்களை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கடந்த மாதம் முழுவதிலும் காத்த தெய்வம் இந்த மாதத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. இந்நாட்களிலே அவன் கூட இருந்து அவன் பலப்படுத்தி இந்நாள் வரையிலும் சகாயம் செய்கிறவராய் இருந்தபடியினால் உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு சகாயம் என்பதை உணர்ந்து நாங்கள் உயர்த்துகிறோம் ஆண்டவரே. உமது கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம் ஐயா. எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உமது அபிஷேகத்தின் மகிமை எங்கள் மேல் தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தந்திருக்கிறேன். நாங்கள் உண்மையோடு தொழுது கொள்கிற இந்த ஆவியின் பிரசனத்தை உணர்கிற ஆமென் கிருபையை பூரணமாய் நாங்கள் உணர்ந்து கனப்படுத்துவதற்கு எதுவான ஆண்டவரே ஆசீர்வாதத்தை நீ கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். உன் கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆராதனையின் துவக்கம் முதல் முடிவு மட்டும் நீர் ஆளுகை செய்யும். சகல தடைகளை எடுத்து போடும். ஒரு மனதை கொடுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நமக்கு ஒரு தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். நன்றி பலி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மைகள் 1000. ஆமென், அல்லேலூயா. அவர் செய்திருக்கிற நன்மைகள் 1000 1000. இதை உணர்ந்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜீவன் தந்தவருக்கு நாம் நன்றி சொல்வோமாக. கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தருக்கே ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். கடந்த மாதத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை அஸ்திவாரத்தின் மேல் கட்டப்பட்டு தேவனை மகிமைப்படுத்தியே. நன்றி பாடி பீடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவே. செய்த நன்மை 1000 சொல்லி சொல்லி பாடுவே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஜீவன் தந்தவர் நீரல்லவோ, பாவம் நீங்கிட கழுவி விட்டவர் நீரல்லவோ, உமக்கென்று வாழ பிடித்தெடுத்தவர் நீரே. உமது ஊழியம் எனக்கு தந்தீரே ஐயா. உம்மை உயர்த்தும்படிக்கான கிருபை கர்த்தரை கொடுத்தீரே. அல்லேலூயா. அவன் எனக்கு மாத்திரமல்ல, எங்களோடு இணைந்து ஆராதிக்கிற திருச்சபையாருக்கும் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அந்த அபிஷேகத்தின் மகிமையை உணர செய்கிறீரே. உமக்கு நன்றி. ஜீவ தந்து நீர் அன்பு பாவம் நீங்கிட கழுவி. ஜீவ தந்து நீர் அன்பு துதி பாவம் நீங்கிட கழுவி. உமக்கென்று வாழ பிடித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். உமக்கென்று வாழ பிடித்தெடுத்து உமது ஊழியம் செய்ய வைத்தீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. சிறந்த முறையிலே குரலுக்கு வீரம் இருமுறையாமை காத்துக் கொள்கிறார்கள். ரத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறோம்.
வைத்துக் கொண்டு எதிரில் நுழையாமல் காத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அதிகாரங்கள் அகற்றப்படும். உரிமை சொந்தாய் வாங்கிக் கொண்டவன் நீர் அல்லவோ. ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய ஸ்தோத்திரத்தோடு இந்த வரிகளை பாடுவோம். திருவிழாக அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் என்னை சேர்த்துக் கொண்டீரே. இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். இருளின் அதிகாரம் அகற்றி விட்டீர். இயேசு அரசுக்குள் சேர்த்து விட்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். உமக்கு சொந்தமாய் வாங்கிக் கொண்டு உரிமை சொத்தாக வைத்துக் கொண்டீர். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. அடையாளம் நீர் அல்லவோ வந்தது. அவன் அடையாளத்தை ஒரு வார்த்தையை வைத்திருக்கிறது. அந்த வார்த்தை மரித்த வாழ்வை மாற்றுகிறது. மரித்த வாழ்வை மாற்றுகிற அன்பு மேலானது. குடிக்கப்படுகிறது தருகிறே. உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித இரத்தமே ஊற்றினீர். புதிய உடன்பாட்டின் அடையாளமாய் புனித இரத்தமே ஊற்றினீர். சத்திய ஜீவன வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. சத்திய ஜீவன வார்த்தையாலே மரித்த வாழ்வையே மாற்றினீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. பார்க்கும் கண்கள் அல்லவோ எங்களுக்கு கொடுத்தீர். பாடும் உதடுகள் தந்திருக்கிறீர். உழைக்கும் கரங்களை கொடுத்திருக்கிறீர். ஓடும் கால்களை தந்தீர். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ தந்த ஆரோக்கியத்துக்காக ஸ்தோத்திரம், பலனுக்காக ஸ்தோத்திரம். பாடும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. பாடும் கண்களை தந்தீரையா, பாடும் உதடுகள் தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. உழைக்கும் கரங்களை தந்தீரையா, ஓடும் கால்களை தந்தீரையா. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. உனது பாடி நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலியிடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். நன்றி பலியிடம் கட்டுவோம். நல்ல தெய்வம் நன்மை செய்தார். செய்ய நன்மையாயிருங்கள் சொல்லி சொல்லி பாடுவே. செய்ய நன்மையாயிருங்கள் ஆமே சொல்லி சொல்லி பாடுவே. பாடியே நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆரித்து நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. கரங்களை பாடியே நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆகிலவே நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆவே நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. ஆண்டவருக்கே துதி உண்டாகட்டும். அவர் அழியாத அன்பினால் நம்மை நிரப்புகிறவர். ஆமென் என்று சொல்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துவோம்.
ஹalleluya ஹalleluya ஆமென். அந்த அன்பு இணையற்ற அன்பு, மாறாத அன்பு, ஹalleluya. அலைந்த நம்மை சேர்த்த அன்பு, விலகி கடந்து சென்ற நம்மை கூட்டி சேர்த்த அன்பு, ஹalleluya. பரலோகத்தினுடைய அந்த மகிமையை உணர செய்ததான அன்பு, ஹalleluya. அந்த தயவு மகத்துவமானது என்பதை காண செய்த அன்பு. இந்த அன்புக்கு இணை வேறு ஒன்றும் இல்லையே. இந்த அன்புக்கு ஈடா என்னத்தை செலுத்துவோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமே. ஹalleluya. நாம் எல்லாம் விளங்கால் நின்று தேவ சமூகத்திலே நாம் ஆராதிக்க இருக்கிறோம். ஹalleluya. glory to God. அன்பே 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 ஆருயிர் உறவே, ஆனந்தம் ஆனந்தமே என்கிற பாடல். ஆமென். ஹalleluya. பரிபூர்ண ஜீவன் பாடல் புத்தகத்திலே 631வது பாடல் பாடி ஆண்டவரை நாம் உயர்த்தும்படி காலை கிருபை பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் கொடுப்பார். நாம் உன்னத பலத்தினால் நிரப்பும்படிக்கான நேரத்தை ஆண்டவரே நீர் எனக்கு கொடுக்கிறீர் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலே கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோமா? அன்பே 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 ஆருயிர் உறவே. எல்லாரும் ஆவியினரை பாடி தேவனை உயர்த்தி ஓ இந்த அன்புக்கு இணையாக வேறு என்னத்தை நாங்கள் செலுத்துவோம்? ரட்சிப்பின் பாத்திரத்தை நான் எடுத்துக்கொண்டு நன்றி சொல்வதையெல்லாம் நான் என்ன செய்யலும் இழமாட்டோடு உங்களை மகிமைப்படுத்தும்படியான சாக்கியத்தை எனக்கு கொடுக்கிறீர்கள். உமக்குள்ளாய் என்னை பலப்படுத்துகிறீர்கள். ஓ ரிவானா சந்தரவா மனவிஷயத்தை வையுமையா. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியே. அலைந்தேன் பல நாள் உம்மையும் அறியா மறந்தே திரிந்த துரோகியே. அனைத்தீர் அன்பா
பிரசனம் நான் என்னை நிரப்போம், என் பாத்திரம் நிரம்பி வடிகட்டுமே. ஹalleluya. இக்கரவ சந்தரவ விதினி அக்கரவ சந்தரவ பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் கிழியும் பூலோகத்தின் பொருளின் மகிமை அழியும் பாடாதே ஐயா பாடாதே ஐயா சுமரியே பாடாதே ஐயா பாடாதே ஐயா நிரம்பி நிரம்பி ஆடாதே ஐயா பாடாதே ஐயா. ஆமென். வாடாத அன்புக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென். ஹalleluya. உங்க அன்பிற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இருக்கிறீர் ஆண்டவரே. உம் பீடத்தை நாங்கள் சுற்றி வருகிறோம் ஆண்டவரே. ஹalleluya. உமது அன்பினாலே நிரப்புவீராக ஆண்டவரே. உமது கிருபையினால் முடி சுட்டுவீராக. மேக ஸ்தம்பமாய் எனக்கு இருப்பீராக ஆண்டவரே. மேக ஸ்தம்பமாய் இருப்பீராக. ரிகரமஷவரிபரபரபா. மேக ஸ்தம்பமாய் இருப்பீராக. அக்கினி ஸ்தம்பமாய் இருப்பீராக. தேற்றும் தெய்வமாய் இருப்பீராக. ஹalleluya. எல்லாரும் சொல்லுங்க ஆண்டவரே. இந்த மாதத்தில் நீர் என்னோடு கூட வருவீரா? நாங்கள் இடறுவதில்லை ஆண்டவரே. ஆமென். பகலில் வெயிலாகிலும் இரவில் நிலவாகிலும் எங்களை சேதப்படுத்துவதில்லை. நீர் எங்களுக்கு வெளிச்சமாய் இருப்பீர் ஆண்டவரே. உமது வார்த்தை நீர் எனக்கு கொடுப்பீர். அந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் இருக்குமே. ஹalleluya. அன்பின் கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லி எல்லாரும் ஆண்டவருடைய கரத்தில் நம்மை ஒப்புக் கொடுத்து வருகிறார். ஆண்டவரே நீ பலப்படுத்தும் ஐயா. உங்க அபிஷேகத்தின் வல்லமையினால் என்னை நிரப்பும் ஆண்டவரே. உங்க கிருபையினால் என்னை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும். அபிஷேகத்தின் வல்லமையினால் என்னை தொடும். ஹalleluya. Hallelujah. Glory to God. Hallelujah. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. கரங்களை உயர்த்தியே. மேக ஸ்தம்பமே அக்கினி ஸ்தம்பமே தேற்றும் தெய்வமே துணையாளரே. எனது ஏக்கமெல்லாம் நீங்க தான்ப்பா. எனது ஏக்கமே எனது பிரியமே எனது பாசமே எனது ஆசையே. ஹalleluya. இந்த பூமியில எனக்கு ஒரே ஆறுதல் நீங்க தாண்டவர். ஆமென். இந்த பூமியில எனக்கு ஒரே ஆறுதல் நீங்க தான் சொல்லி ஆண்டவரே ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டவரே அன்பில் சீக்கிரமே ஆறுவீரே. அனைக்கும் தெய்வமே என் ஆறுதல் நீர் அல்லவோ. அனைக்கும் தெய்வத்தின் கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஆவியானவரே உமது வல்லமைக்குள்ளாய் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அன்பின் சீக்கிரமாக இருக்கிறவர் நம்மை வணைந்து கொள்வாராக. இந்த காலை வேளையில் தேவனுடைய ஆவியானவர் நம்மை வணைந்து கொள்வாராக. இந்த சத்தத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உன்னை வணைந்து கொள்ள விரும்புகிறார். உன் துக்கத்தை மாற்ற விரும்புகிறார். ஓ, உன்னை அர்ப்பணித்து விடு. என்னை ஆண்டவரே ஆச்சரியமாய் நடத்த வேண்டும் என்று விரும்புகிறேன் ஐயா. அற்புதமாய் நடத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன் ஆண்டவரே. ஹalleluya. நீர் ஆச்சரியமானவர், நீர் அதிசயமானவர். நான் உம்மை ஆராதிக்க என்னை கூட்டி சேர்த்தீரே. ஹalleluya. 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 ஓ ரிமலரமஷதரவா. அன்பின் சிகரமே ஆறுவீரே அனைக்கும் தெய்வமே இல்லாறுதலே. சொல்லுங்கள் எல்லாம் வாய்விட்டு. அன்பின் சிகரமே ஆறுவீரே அனைக்கும் தெய்வமே இல்லாறுதலே. ஹalleluya. 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 சொல்லுங்க இந்த மாதத்துல உமக்கு பிரியமானது எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே. உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரும் தெய்வமே.
ஆவியிலே நிரம்பி வாடி அன்பின் சிகரமே ஆருயிரே அனைத்தும் தெய்வமே என் ஆறுதலே அன்பின் சிகரமே ஆருயிரே அனைத்தும் தெய்வமே என் ஆறுதலே அன்பின் சிகரமே ஆவியிலே ஆருயிரே அனைத்தும் தெய்வமே என் ஆறுதலே. ஸ்தோத்திரத்தோடு அன்பின் சிகரமான கர்த்தர் இந்த காலங்களிலே நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிற தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுவதிலும் ஆண்டவர் நிறைவான நன்மையை கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஆண்டவரே உமது தயவை தருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. வருகிற நாட்களிலே 10th எக்ஸாமுக்கு ஆயத்தமாகிற பிள்ளைகள் எக்ஸாம் எழுதுவதற்கு எதுவான ஆமென் ஆயத்தத்தோடு கூட காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தேவன் அவர்களுக்கு நல்ல கிருபைகளை கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஹல்லேலூயா படித்தவர்கள் நினைவுக்கு வர ஹல்லேலூயா எக்ஸாம் நாட்களில் நேர்த்தியாய் எக்ஸாம் எழுத ஆண்டவர் உதவி செய்யும்படி எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரத்தோடு ஆண்டவரே 10th எக்ஸாம் எழுத ஆயத்தமாய் கொண்டிருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். நல்ல மதிப்பெண்ணோடு தேர்ச்சி அடையும்படிக்காக அவர்களுக்கு ஆண்டவரே ஒரு சின்ன ஒரு இடைவெளி உண்டானாலும் அந்த இடைவெளியை ஆண்டவரே மாற்றி ஆமென் படித்தவர்களை நினைவுக்கு கொண்டு வந்து சரியான பதில்களை எழுதத்தக்கதாக ஆண்டவரே இப்பொழுது படிக்கிற இந்த நாட்களிலே நல்ல ஞாபக சக்தியை நீர் கொடுத்தரும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. எக்ஸாம்ல எதுவாக இருக்கட்டும் ஆண்டவரே நல்ல மதிப்பெண்ணோடு எடுத்து தேர்ச்சி அடைந்து உமது நாமத்தை உயர்த்துவதற்கு கர்த்தர் நீர் ஒத்தாசை கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. சகல தடைகளை கர்த்தர் நீர் நீக்குவீராக. நீர் ஆசீர்வதியும் உமது அபிஷேகத்தின் வல்லமையால் நீர் தொட்டரும்படிக்காக உங்க கரத்திலே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீ கூட இருந்து நடத்தி ஆசீர்வதிப்பீராக. அபிஷேகத்துக்குள்ளாய் நீர் மறைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு ராஜா நீ பெரியவர், நீ பெரியவர். தொடர்ந்து நடத்துவீராக. வருகிற வாரத்திலே நமக்கு இருக்கிறதான எஸ்எஸ்சி கேம்புக்காக எல்லா கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. பள்ளியிலே ஆமென் அதற்கு மேல் படிக்கிற காலேஜ் படிக்கிறதான பிள்ளைகள் அதில் பங்கு பெறுவதற்கு உற்சாகம் ஊட்டுகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆன்லைன்ல நடக்கிறதான அந்த எஸ்எஸ்சி முகாமிலே நமது பிள்ளைகள் கலந்து கொள்ளவும் அந்த முகாமிலே கொடுக்கப்படுகிற வார்த்தைகள் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்பவும் அவன் படிக்கிற இடங்களிலே எப்படி அவர்கள் சாட்சியாக இருக்க வேண்டும், தங்களை எப்படி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், அவன் தேவனுக்கு மகிமையான ஒரு கிரியை எப்படி தாங்கள் படிக்கும் கல்வி கூடங்களிலே வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்கு எதுவான நல்ல ஆலோசனைகளை பெற்றுக் கொள்கிற நேரமா தனிப்பட்ட தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிற நேரமாய் அமைவதற்கு எதுவார் எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி ஆண்டவரே நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக, நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிகா ரபா சந்தா ரபா ரபா ரபா. எங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அதிலே கலந்து கொண்டு உமது நாமத்தின் நிமித்தம் கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை விசுவாசத்தோடு கூட ஜெப சிந்தையோடு கூட ஆண்டவரே ஆவி நிறைவோடு கூட பெற்றுக் கொள்ளத்தக்கதாக உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. 4 நாட்கள் இருக்கிற அந்த முகாமை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து தருவதற்கு ஸ்தோத்திரம். உமது ஊழியர்களை எடுத்து பயன்படுத்த போவதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் ஆண்டவர் நம்மை ஆமென் அதிசயமாய் கர்த்தர் நடத்த ஆண்டவருடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? ஒவ்வொரு நாள் தேவையை ஆண்டவர் சந்திக்கட்டும். வியாதிகளுக்கும் விக்கனத்திற்கும் கர்த்தர் விடுவித்து காத்துக் கொள்ளட்டும். ஒரு தெய்வீக பாதுகாப்பை ஆண்டவர் தந்தரும்படிக்காக எல்லா கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உமது இரத்தத்துக்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களை வெட்கப்படுத்தாமல் நடத்தும், ஆசீர்வதித்து நடத்தும், தேவ தயவை தந்து நடத்தும். உமது விடுதலையை காண கர்த்தர் உதவி செய்யுங்க. உமது வார்த்தையின் வல்லமை எங்களுக்குள்ளாக ஒவ்வொரு நாளிலும் அக்கினியாய் பெருகட்டும் ஆண்டவரே. சகல காரியங்களை ஒத்தாசை தருவதற்காக ஸ்தோத்திரம். எங்கள் சபையாரை ஆண்டவரே உமது இரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். நாமும் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்கு நீர் பாதுகாப்பின் கேடகமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் காணப்படுகிற இந்த பெருவியாதியின் மூலமாய் உண்டாயிருக்கிறதான வேதனை நீங்கி தேசங்கள் விடுதலையாக்கப்படும்படிக்காக இந்த வியாதியில் இருக்கிறவர்கள் சுகமடைய ஆண்டவர் இரக்கம் பாராட்டும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ரிகா ரபா சந்தா ரபா ரபா. ஆமென். COVID-19 என்று சொல்லப்படுகிறதான இந்த வியாதியை இயேசுவின் நாமத்தினால் நான் கடிந்து கொள்கிறேன். ஹல்லேலூயா. மனிதனுடைய உயிரை பறிக்க ஆண்டவரே சத்துருவானவன் விதைத்திருக்கிற இந்த விதை இயேசுவின் நாமத்தினால் அகற்றப்படட்டும்.
ஆண்டவரே அற்புதமான ஆண்டவரே சுகத்தை இந்த வியாதியில் இருக்கிறவர்களே கட்டளையிட்டு ஹalleluya இந்த வியாதி மேலும் பெருகாதபடி ஆமென் அலைகளுக்கு எல்கையை உருவாக்கின தெய்வம் இம்மட்டுவா மிஞ்சி வராதே என்று சொல்லுவோம். இந்த வியாதி வல்லையின் முற்றிலுமாய் அழிக்கப்படத்தக்கதாக தேவரின் வல்லமை நீ வெளிப்படுத்தி உமது சுகமளிக்கிற வல்லமையினால் நீ விடுதலை கட்டளையிடும்படி ஜெபிக்கிறோம். உன் கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya எங்கள் இந்தியாவை நீ காத்தருளும், சமாதானத்தை தந்தருளும். எங்கள் தேசத்தின் மேல் இரக்கமாயிரும், தமிழ்நாட்டின் மேல் இரக்கமாயிரும், ஒவ்வொரு மாநிலங்கள் மேல் இரக்கமாயிரும். நீ பெரிய காரியங்களை நீர் எங்கள் தேசத்திலே செய்தருளும். ஒரு எழுப்புதலை காண கிருபை தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 149 சங்கீதம். அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்கள் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூரவும் கடவார்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடு துதித்து தம்புரனினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரிய வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை ரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோடே களி கூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கம்பீரிப்பார்கள். ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளினாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளினாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா. ஒரு நிமிடம் கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, மகிமையுள்ள தேவனே, உமது வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உமது சமூகத்திலே பாடி ஆராதித்து நீ தருகிற ஆசீர்வாதங்களை காணும்படி ஆண்டவர் நீர் இரக்கம் செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பரிசுத்தவான்கள் மேல் நீர் வைத்திருக்கிற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அவர்களை காக்கும்படி உமது கண்கள் நோக்கமாய் இருப்பதற்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்களோடு இடைபடவும் உமது ஆசீர்வாதத்தின் மகிமை எங்களோடு தங்கி இருக்கவும் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில தேவ வார்த்தையை சிந்திக்கும்படிக்காக ஜெபத்தோடு காத்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறோம். ஒரு சில அறிவிப்புகள் இருக்கிறது. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஞாயிற்றுக்கிழமை அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்கிற ஒழுங்கின் பிரகாரமாக நம்முடைய ஆலயத்தில் வைத்து கடைபிடிக்க வேண்டியதான ஒழுங்குமுறைகளை கடைபிடித்து ஆராதனை நமக்கு நடக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதை குறித்ததான தொடர்புகள் தொலைபேசியின் மூலமாக உங்களோடு கூட தொடர்பு கொண்டு நாங்கள் பேசுவோம். அதற்கேற்ற ஒழுங்குகளோடு கூட நீங்கள் எங்களோடு இணைந்து செயல்படுவதற்கும் ஆண்டுடைய நாமத்திற்கு மகிமையாய் செயல்படுவதற்கும் கர்த்தர் நமக்கு கிருபையை தருவாராக. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாளைய தினத்தில் திங்கட்கிழமை முதல் காலை 5 மணி முதல் 6 மணி வரை சபை வைத்து நமக்கு அதிகாலை ஜெபம் நடைபெறும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே வேதத்திலிருந்து இந்த மாதத்தில் நமக்கு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தையை கர்த்தர் தியானிக்கும்படி தேவன் நமக்கு கிருபையை தருவாராக. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். யாத்திராகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 23வது வசனம் இப்படி சொல்கிறது: என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்கிறார் என்று சொல் என்றார். ஆண்டவர் தெளிவாக மோசேயோடு பார்வோன் ராஜாவினிடத்திலே சொல்ல வேண்டிய வார்த்தையை அங்கு குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் தமது ஜனத்துக்கென்று விசேஷித்தமான ஒரு பாதுகாப்பை வைத்திருக்கிறதை அவருடைய ஜனங்கள் உணரவும், தடை பண்ணுகிற சத்துருவானவன் தேவனுடைய வல்லமை எப்படிப்பட்டதான மகிமை உள்ளது என்பதை அறியவும்
இந்த வார்த்தையை முன்வைக்கிறதை நாம் கவனிக்கலாம். மோசேயிடத்திலே ஆண்டவர் சொல்லும் பொழுது, என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் என்று சொல்லி பார்வோனிடத்திலே போய் சொல் என்று சொல்லுகிறார். இந்த அடையாளங்கள் நாம் கவனிக்கப்பட வேண்டியதான ஒன்றாயிருக்கிறது. இப்பொழுது காணப்படுகிறதான இந்த சூழ்நிலை உள்ளதான நெருக்கமான இந்த காலங்களில் ஒரு பக்கம் வியாதியினால் உண்டான நெருக்கம், மற்றொன்று இயற்கை அழிவுகள் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் வெட்டுக்கிளிகளால் உண்டாகிற நஷ்டங்கள், பொருளாதார இழப்புகள், வேலையின்மை என்று பலவிதமான பிரச்சனைகள் தேசத்தின் மத்தியிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனாலும் இதன் நடுவிலே தன்னுடைய ஜனங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிக்க தேவன் விரும்புகிறார். தன்னுடைய ஜனங்கள் மற்றவர்களை காட்டிலும் இவர்கள் வித்தியாசமானவர்களாக இருப்பார்கள். பிரச்சனை அப்படியே தான் உலகத்தில் இருக்கிறது. ஆனாலும் இந்த பிரச்சனையின் மத்தியிலே தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு கொடுக்கிறதான ஆசீர்வாதம், தேவன் அவர்களை நடத்துகிற விதம் மற்றவர்களை நடத்துவது போலல்ல, வித்தியாசமாய் கர்த்தர் நடத்த விரும்புகிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் தேவ ஜனங்களை ஆண்டவர் நடத்தின விதத்தை நீங்கள் குறித்து கவனித்து பார்ப்பீங்கன்னா, ஆண்டவர் அவர்களை நடத்தின விதங்கள் வித்தியாசமாய் இருக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யாத்ராம புத்தகத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, தேவ ஜனம் விடுதலையாக்கி ஆண்டவர் அவர்களை கானான் தேசத்துக்குள்ளாய் கொண்டு சென்றதான சம்பவத்தை நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது, அது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை நாம் வேதத்திலே வாசிக்க முடிகிறது. 10 வாதைகள் அந்த தேசத்துக்குள் கடந்து வந்தது. ஆனால் அந்த 10 வாதைகளினால் உண்டான ஒரு நஷ்டமோ இழப்புகளோ, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட அவர் மேல் விசுவாசமாய் இருந்த ஜனத்தின் மேல் ஒன்றும் வரவில்லை என்பதை வேதத்தில் வாசிக்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, நாம் தெளிவாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதான ஒரு வார்த்தை இருக்கிறது. என்னவென்றால், தன்னுடைய ஜனத்தை உலகத்தில் காணப்படுகிற மற்றவர்களை போல் நடத்துவதற்கு தேவன் விரும்பவில்லை. அவர்களை வித்தியாசமாய் நடத்த விரும்புகிறார். அதைத்தான் இந்த ஜூன் மாதம் கர்த்தருடைய சமூகத்திலே உணர்ந்து கொள்வதற்கு பரிசுத்த தேவன் நமக்கு ஒத்தாசையை தருவாராக. இதை கவனிக்கிற அன்பான தேவ பிள்ளையே, கர்த்தர் இந்த மாதத்திற்கு மாத்திரமல்ல, வருகிறதான ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு நாட்களிலும் இனி வருகிற நம்முடைய ஜீவன், ஆமென், எவ்வளவு நாட்கள் ஆண்டவர் வைத்து இந்த பூமியிலே நம்மை சாட்சியாய் வைக்க விரும்புகிறாரோ அந்த நாட்கள் வரையிலும் மற்றவர்களை காட்டிலும் வித்தியாசமாய் கர்த்தர் நம்மை நடத்த விரும்புகிறார். அவர் வருகை மது, ஆமென், அவருடைய வருகை வரையிலும் நம்முடைய ஜீவன் முடியும் வரையிலும் ஆண்டவர் அவிதமாய் நடத்த விரும்புகிறார். நீ வித்தியாசமான ஒரு தேவ பிள்ளை. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஏனென்றால் நீ தேவனுடைய ஜனம் என்கிற முத்திரை உன் மேல் இருக்கிறது. ஆண்டவர் அவர்களை நடத்துவது போலல்ல, ஆமென், மற்றவர்களை நடத்துவது போலல்ல, உன்னை ஒரு வித்தியாசமான சூழ்நிலையிலே கர்த்தர் நடத்தி உன்னை விடுதலையாக்க விரும்புகிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த சம்பவத்தில் முக்கியமான ஒன்றை கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் மாற்றம் உண்டாகிற ஒரு பகுதி இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் எகிப்திலே ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தையின் பிரகாரமாய் 400 வருடங்கள் அங்கே இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் காணப்படுவார்கள் என்று சொன்னது போல் 400 வருடங்கள் அவர்கள் எகிப்திலே அடிமைகளாய் காணப்படுகிற ஒரு நெருக்கமான சூழ்நிலை இருந்தது. அவன் யோசேப்பை அறியாததான ஒரு பார்வோன் வந்த பொழுது இஸ்ரவேலுடைய பெருக்கத்தை கண்டு அவர்களை ஒடுக்க நினைக்கிறான். அவன் ஒடுக்க நினைக்கும் பொழுது தேவன், அவன் ஜனங்கள் ஒடுங்கி போகவில்லை, அவர்கள் வர வர விருத்தி அடைந்து வந்ததை கவனித்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால் மிகுந்த நெருக்கம் அவருடைய வாழ்க்கையின் வேலை பழுக்கள், உபத்திரவங்கள் என்று பலவைகள் தங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது தேவ ஜனம் தேவனை நோக்கி முறையிட்டது என்று வேதாகமம் சொல்லுகிறது. யாத்திராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23 முதல் 25 முடிய உள்ள வசனங்களிலே நாம் கவனிக்கிறோம். தேவ ஜனம் தேவனை நோக்கி முறையிட்டது, தன்னுடைய பாரத்தை ஆண்டுடைய சமூகத்திலே இறக்கி வைத்தது, அவருடைய பெருமூச்சை ஆண்டவர் கவனித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளையே, தேவன் கவனித்தார். ஜெபிக்கிற நிலைமையில் தேவன் கவனித்தார். எந்த நாட்களிலும்
தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டுடைய சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவ சமூகத்திலே திறப்பின் வாசல் நின்று மன்றாடுகிறார்கள், பரிந்து பேசி ஜெபிக்கிறார்கள். இப்படிப்பட்ட நெருக்கமான இந்த போராட்டத்தின் மத்தியிலே ஆண்டவரே ஜனங்களை விடுவியும் என்று கதறுகிற விண்ணப்பத்தின் சத்தம் தேவனை நோக்கி கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளையே, நீ தேவ சமூகத்திலே முறையிடுகிற ஒவ்வொரு முறையீட்டையும் ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உன்னுடைய பெருமூச்சுகளை எல்லாம் கவனித்துக் கொண்டிருக்கிறார். உன் உபத்திரவத்தின் நிமித்தம் வந்திருக்கிற பெருமூச்சை ஆண்டவர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். அவன் வேலை இன்மை என்கிறதான ஒரு பகுதியிலே நின்று பொருளாதாரத்திலே நெருக்கப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரே அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் எனக்கு தெரியவில்லையே என்று நீ பெருமூச்சிட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறதை கர்த்தர் கவனிக்கிறார். நீ அடிமைத்தனத்தில் இப்பொழுது இல்லை, நீ தேவச்சனமாய் இருக்கிறாய். ஆனால் ஆண்டுடைய சமூகத்திலே நீ மன்றாடுகிற மன்றாட்டை கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஏன் தெரியுமா? மற்றவர்களை போல் உன்னை நடத்துவதற்காக அல்ல, உன்னை வித்தியாசமாய் நடத்தும்படிக்காக. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். உன்னை வித்தியாசமாய் நடத்த போகிற ஒரு ஆண்டவர் இந்த ஜூன் மாதம் அற்புதமாய் வித்தியாசமாய் நடத்துவார். உன் தொழிலிலே இதுவரையிலும் அவன் எந்த ஒரு மாற்றம் இல்லை. அவன் தொடர்ந்து தொழில் செய்வதற்கு எதுவான வாய்ப்புகள் திறந்த நிலைமை உண்டானாலும் அதனுடைய விருத்தி இல்லாத நிலைமையில் இன்னும் என் தேவைகள் சந்திக்கப்படவில்லையே என்கிற ஒரு சூழ்நிலையில் உன் கண்ணீர் அவன் தேவ சமூகத்தில் வடிக்கப்பட்ட நிலைமையில் அடுத்து என்ன செய்வோம் என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருக்கிறாயோ, கலங்காதே. உன் தொழிலை ஆசீர்வதிக்கிறவர் நீ கண்ணீரோடு ஆண்டவர் சமூகத்திலே இட்ட பெருமூச்சை கர்த்தர் கவனிக்கிறார். இஸ்ரவேலர் ஆண்டவருடைய சமூகத்திலே நெருக்கப்பட்ட பொழுது அவர்கள் முறையிட்டு அவர்கள் இட்ட பெருமூச்சை கர்த்தர் கவனித்தது போல் ஆண்டவர் உன் பெருமூச்சை கவனிக்கிறார். உனக்கு நன்மை உண்டாகும், நன்மை உண்டாகும், நன்மை உண்டாகும்படி கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படி என்று உண்மை நினைவாய் இருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ ஜனங்களை நடத்தினதை பாருங்கள். அவன் எஸ்தரின் புத்தகத்திலே பார்க்கிறோம். அவன் யூதர்கள் மேல் மிக நெருக்கமான ஒரு சூழ்நிலை வந்ததை குறித்து மொர்தெகாய் அவன் நேராக எஸ்தருடைய அவன் சமூகத்திலே சொல்லும்படிக்கான ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து செல்கிறதை வேதாகமத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் நடக்கிற சூழ்நிலையின் காரியங்கள் எந்த விதமான வார்த்தைகள் முழு அவன் அகாஸ்வேரு ராஜாவினுடைய காலத்தில் அவன் தேசங்களுக்கு இருந்ததான அவன் தேசங்களுக்குள்ளாக அனுப்பப்பட்ட நிருபத்தினுடைய நகலை எஸ்தரின் ராஜாத்தினுடைய கரங்களுக்கு கிடைக்கப்பட்ட பொழுது அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்கும்படிக்கு எஸ்தர் ராஜாத்தை பணிகிறான். நாங்கள் உண்ணாமலும் புசியாமலும் 3 நாட்கள் என்ன பண்ண போகிறோம்? அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் உபவாசிக்க போகிறோம். எருசலேமில் இருக்கிற யூதர்களுக்கு சொல்லுங்கள், அவன் இந்த நாட்களிலே நாம் ஜெபிப்போம். ராஜாவுடைய சமூகத்திலே நான் கடந்து செல்கிறேன். அனுமதியின்றி கடந்து செல்கிறவர்களுக்கு தேசத்தில் இருக்கிற யாவருக்கும் தெரியும். அவன் உள்ளே நுழைகிறவர்கள் அவர்கள் மரணம் சம்பவிக்கும் என்பது. இந்த நாட்களிலே ராஜாவினுடைய கண்களிலே தயவு கிடைக்க வேண்டுமானால் அவன் தேவ சமூகத்திலே நாங்கள் செபிப்பது போல அவன் எருசலேமிலே இருக்கிற யூதர்கள் 3 நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே எங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்படிக்காக ஜெபியுங்கள் என்கிறதான எஸ்தரின் வார்த்தை அவன் வளர்ப்பு தந்தையாகிய மொர்தெகாய்க்கு சொல்லப்படுகிறது. இதை கவனிக்கிற அன்பான தேவ பிள்ளையே, அவன் தேவ சமூகத்திலே ஜெபிக்கும்படிக்காக தேவஜனம் ஒருமனப்பட்ட பொழுது தேவன் அவர்களை வித்தியாசமாய் நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராய் இருந்தார். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. ஒரு ராஜ கட்டளை பிறப்பிக்கப்பட்டது. அவன் நெருக்கமான ஒரு காலம் ரொம்பவும் நெருங்கி வந்துருச்சு. அவன் இனி அடுத்து அவன் செயல்படுகிற நேரம் அடுத்த வினாடி அவன் அடுத்த கொஞ்ச காலத்திலேயே வரப்போகிறது. ஆனால் சூழ்நிலைகள் மாற்றப்படுவதற்கு எதுவாய் மாறிற்று என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆண்டவர் வித்தியாசமாய் நடத்துவார். கடைசி நொடிப்பொழுதிலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு மாற்றங்களை கொண்டு வர முடியும். தேவன் அற்புதம் செய்ய முடியும் என்பதை வேதத்திலே நாம் காண முடிகிறதான ஒன்று. ராஜா தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார். உன் காரியத்தை சரி பண்ணி எல்லாம் ஒழுங்கு பண்ணி விடு என்று ஏசாயா தீர்க்க தரிசனமான வார்த்தையை சொல்லி உன் காரியம் முடிய போகிறது என்கிறதான வார்த்தை அங்கே சொல்லப்பட்ட பொழுது தேவ சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணின சம்பவத்தை குறித்து 2 நாளாகமத்தின் புத்தகம் 32ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலும் 2 ராஜாக்களின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களிலே இந்த சம்பவத்தை குறித்து பார்க்கிறோம். ராஜா ஜெபித்தான். தீர்க்கதரிசி முற்றத்து வரைக்கும் தான் போயிருப்பாரு. அதற்குள் இவன் பண்ணின விண்ணப்பம் கேட்கப்பட்டு
ஏசாவிடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், அவனை நான் சுகப்படுத்த போகிறேன், போய் சொல்லு அப்படிங்கிறதான வார்த்தையோடு கூட திரும்பி வருகிறார். ஆண்டவர் அவருக்கு கொடுத்த வார்த்தையை அங்கே பகிர்ந்து கொள்கிறார். அப்பொழுது அடையாளம் அங்கே எசாவின் மூலமாய் கொடுக்கப்படுகிறது. ஆகாஸ் ராஜாவினுடைய காலங்களில் உருவாக்கப்பட்டிருந்த கடிகாரம் எசேக்கியாவின் நாட்களிலே பயன்படுத்தப்பட்டதான கடிகாரமாய் இருந்தது. அதில் தான் காலங்களையும் நேரங்களையும் அவர்கள் அறிந்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் 2 காரியம் அங்கே கொடுக்கப்படுகிறது. அந்த கடிகாரத்தினுடைய 10 பாகை முன்னிட்டு செல்ல வேண்டுமா பின்னிட்டு செல்ல வேண்டுமா என்று. 10 பாகை முன்னிட்டு செல்வது லேசான காரியம். ஆனால் 10 பாகை பின்னிட்டு செல்வது என்பது இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு காரியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியா ராஜா கேட்கிறான், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தையே தனக்கு அடையாளமாய் கேட்கிறான். ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்டதான ஒரு காரியத்தை அடையாளமாய் கேட்ட பொழுது தேவன் அந்த கடிகாரத்தின் பாகையை 10 பாகை பின்னிட்டு போகும்படிக்காக செய்ததை வேதாகமத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பான தேவ பிள்ளையே, சுகம் பெற்றது உண்மை. அவன் சுகத்தை கொடுத்தார். அதற்கு அடையாளம் ஆண்டவர் மற்ற காலங்களில் நடக்கக்கூடிய சம்பவங்களை காட்டிலும் வித்தியாசமான நிலைமையிலே தேவன் எசேக்கியா ராஜாவுக்கு அடையாளத்தை கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, நீ ஒருவேளை அடையாளத்தை தேடிக் கொண்டிருக்கலாம். ஒருவேளை உன்னுடைய நெருக்கத்தின் மத்தியிலே ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று கூப்பிடுகிற நிலைமையில் நீ காணப்படலாம். எஸ்தர் ராஜாத்தை போல் உபவாசத்தோடு கூட ஆண்டவரே அடுத்து என்ன காரியங்கள் நடக்க போகிறது, அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும், எப்படி அதை நான் மேற்கொள்ள போகிறேன் என்று நீ மன்றாடிக் கொண்டிருக்கலாம். அன்பான தேவ பிள்ளையே, ஒரு விடுதலையான ஒரு சூழ்நிலை என் தொழிலில் பார்க்க முடியவில்லை, ஒரு விடுதலையான சூழ்நிலை என்னை சுற்றிலும் பார்க்க முடியவில்லை, நான் நெருக்கத்தோடு இருக்கிறேன், ஆண்டவர் என்னை விடுவிக்க மாட்டாரா என்று கேட்கிற நிலைமையில் உன் பெருமூச்சை ஆண்டவருடைய சமூகத்திலே நீ பெருமூச்சிட்டுக் கொண்டிருக்கலாம். உன் பெருமூச்சை கவனிக்கிற ஒரு ஆண்டவர், உன் ஜெபத்தை கவனிக்கிற உன் ஆண்டவர். ஆமென். ஆண்டவரே என்னுடைய கிரியை நினைத்தருளும் என்று சொல்கிறதுக்கு ஏதுவான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்ததானே எசேக்கியாவின் ஜெபத்தை போல் ஆண்டவரே உமக்காக வாழ்ந்த வாழ்க்கையை நீ கவனித்துக் கொண்டிருக்கிறீரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டீரா என்று கேட்கிற உங்கள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராயிருந்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிலைமையில் மற்றவர்களை நடத்துவதை காட்டிலும் வித்தியாசமான நிலைமையிலே தேவன் உன்னை நடத்த விரும்புகிறார், உன்னைக்கு அற்புதம் செய்ய விரும்புகிறார். அன்பான தேவ பிள்ளையே, உன் தேவன் அற்புதமானவர், உன் தேவன் அற்புதமானவர். இதற்கு ஆதாரமாய் ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு முன்பாக நான் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23 முதல் 25 முடிய உள்ள வசனங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். மன்னிக்கணும். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை உங்களுக்கு முன்பாக வாசிக்கிறேன். கவனியுங்கள். இங்கு யோசுவாவிடத்திலே தேவன் ஒரு வார்த்தையை கொடுத்து இந்த வார்த்தையை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடுவிலே சொல் என்று சொன்னார். இன்று உங்களை என்ன பண்ணிக் கொள்ளுங்கள், பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நாளை தேவன் அற்புதம் செய்வார். தேவன் நாளைக்கு உனக்கு அற்புதம் செய்ய போகிறார். அவன் இன்று உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். பரிசுத்தம் நாம் செய்யக்கூடியது, நம்முடைய நடவடிக்கையே நம்மை பரிசுத்தமாக்கக்கூடியது. இதை கவனிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய ஜெபங்களுக்கு, நம்முடைய விண்ணப்பங்களுக்கு பதில் கிடைக்கும். பதில் ஆண்டவர் தருவார். மற்றவர்களை நடத்துவதை பார்க்கலும் ஆண்டவர் உன்னை வித்தியாசமான ஒரு சூழ்நிலையில் உன்னை பரிசுத்தப்படுத்துவதற்கும் அற்புதங்களை காண செய்வதற்கும் தேவன் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். இங்கே வசனம் சொல்லுகிறது, இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். பரிசுத்தம் என்பது நாம் செய்யக்கூடியது, நம்முடைய நடக்கையை நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு எதுவாக மாற்றுகிறதா இருக்கிறது. இதைத்தான் இங்கு நாம் முக்கியமாய் கவனிக்க இருக்கிறோம். நம்மை பரிசுத்தமாக்கக்கூடியதான ஏதுக்களை குறித்து வேதாகமம் நமக்கு சுட்டிக்காட்டுகிற அநேக காரியங்கள் இருக்கிறது. நம்மை பரிசுத்தம் செய்யக்கூடியவைகள் வேதத்தில் சொல்லப்படுகிறதான காரியம் என்ன? முதலாவதாக எபிரேயருக்கு எழுதின புத்தகம் 13ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டதான இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது,
அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படிக்காக. இயேசுவின் இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கக்கூடியது. என் வாழ்க்கையின் என் நடக்கைகள் பரிசுத்தமாக்குவதற்கு எதுவாய் இந்த பூமியிலே பாவம் இல்லாதவராய் தனது கடைசி சொட்டு இரத்தத்தையும் இயேசு கிறிஸ்து கொல்கதாவிலே எருசலேமின் நகரத்தின் வாசலுக்கு புறமே இருந்ததான கொல்கதா மலையிலே தனது கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தினார். இந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்குகிற இரத்தம். ஆமென். இதை தெளிவாய் ஒரு பிள்ளை உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு விட்டேன். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு வினாடி நேரங்களிலும் அவருடைய இரத்தத்தின் மகிமையை நாம் உணர வேண்டுமே. இயேசுவின் இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதான ஒன்று. அவன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரங்களிலும் அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வருகிற நேரம் மாத்திரம் அல்ல, எப்பொழுதும் நம்முடைய நாவிலே இயேசுவின் இரத்தம் ஜெயம் என்கிற வார்த்தை, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவும் என்று தேவனுடைய இரத்தத்தினால் கழுவி அனுதினமும் நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொண்டே கடந்து செல்கிற ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை. வேலையில ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கும்படி இயேசுவின் இரத்தம் உன்னை பரிசுத்தப்படுத்துவதாக. அவன் இயேசுவின் இரத்தம் என்று சொல்லும் பொழுது பிசாசு நடுங்குகிறது ஒரு பக்கம். ஐயா, பிசாசு நடுங்குகிறது, அது வேற காரியம். ஆனால் உன் வாழ்க்கையை அவர் பரிசுத்தப்படுத்துகிறார். இயேசுவின் இரத்தம் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை வல்லமை உள்ளதாக இருக்கிறது. வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுதும் போராட்டம் வரும் பொழுதும் மாத்திரம்தான் இயேசுவின் இரத்தத்தின் மகிமையோ. வியாதி உள்ள நேரங்களில் ஆண்டவரே என்னை ஒரு தழும்புகளால் சுகப்படுத்தும், இரத்தத்தினால் என்னை தொட்டு ஆண்டவரே விடுதலையாக்கும் என்று கேட்கிறது அல்ல. ஒவ்வொரு மணி நேரங்களிலும் நீ பிரயாணப்பட்டு போகும் பொழுதும் உன் வாயில இருந்து ஒன்னு துதிப்பாடல் வரணும் இல்லையா, ஸ்தோத்திர வெளிகள் வரணும் இல்லையா. இயேசுவின் இரத்தம் செய்யும் என்கிற இயேசுவின் இரத்தத்தின் வல்லமையை உணருங்கள். உணர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த வல்லமை உன் வாழ்க்கையிலே மறுரூபத்தை கொண்டு வரக்கூடியதான ஒன்று. இயேசுவின் இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கும். அடுத்து நம்மை பரிசுத்தமாக்குகிறது என்ன? 1 கொரிந்தியரின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 11 முதல் 13 வசனங்கள் வரையிலும் நீங்கள் வாசித்து பார்ப்பீங்கன்னா, ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் என்கிற வார்த்தையை அந்த இடத்தில் பார்க்கிறோம். ஆவியினாலே பரிசுத்தம். அப்படியானால் அவன் இயேசுவின் இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தின் நிறைவு நம்மை பரிசுத்தப்படுத்துகிறதா இருக்கிறது. ஒரு முறை டிஎல் மூடி தன் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்து அவர்களுக்கு முன்பாக காண்பித்து, இந்த டம்ளருக்குள் வெறும் காற்று தான் இருக்கிறது, இந்த காற்று வெளியேற்றப்பட வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பிரசங்கித்த மேடைகளில் இருந்து ஜனங்கள் நடுவிலே பேசும் பொழுது கேட்டார். பல காரியங்களை சொன்னார்கள். நீங்கள் சொன்னதெல்லாம் அவன் நன்கு என்று சொல்லிவிட்டு, இப்பொழுது நான் ஒன்று உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன் என்று டிஎல் மூடி என்கிறதான தேவ மனுஷர் ஒரு பாத்திரத்தில் இருந்த தண்ணீரை ஒரு டம்ளர்ல வாங்கி அதை எடுத்து என்ன பண்ணாராம், அந்த எம்டியா இருந்ததான அந்த கண்ணாடி டம்ளர்ல தான் கொண்ட அந்த தண்ணீரை அதிலே ஊற்றினாராம். ஊற்றின பின்பு அவன் அது முழுவதும் நிறைஞ்ச பின்னாடி அவன் ஜனங்களை பார்த்து கேட்டார், இப்போ அந்த டம்ளர்ல என்ன இருக்கிறது என்று. அப்போ அவங்க சொன்னார்களா, தண்ணீர். அப்போ காற்று எங்கே போனது? தண்ணீர் வந்ததினால் காற்று போயிற்று. உள்ளே அவன் வெற்றிடம் மாற்றப்பட்டது. இதைதான் நீங்கள் உணர வேண்டும். இயேசுவின் இரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கும். இயேசுவின் இரத்தம் நம்மை பாதுகாக்கும். இயேசுவின் இரத்தம் நம் போகிற காரியங்களை வாய்க்க பண்ணும். ஆனால் உள்ளான வாழ்க்கையிலே நமக்குள்ளாக பரிசுத்தத்தை கொடுக்கும்படிக்காக ஜீவநதியாகிய அவன் அந்த தண்ணீரை குறித்து உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் சுட்டிக்காட்டிக் கொண்டே வருகிறோம். இந்த தண்ணீர் சரீரமாகிய இந்த பாத்திரத்திலே அது நிறைவாகும் பொழுது உள்ளிருக்கிறதான அவன் தேவையற்ற நிலைமை என்று சொல்லப்படுகிறவைகள் அகற்றப்பட்டு முழுவதும் ஸ்தோத்திரம் நிறைவான அந்த ஜீவ தண்ணீரினால் நிரப்பப்படும் பொழுது எல்லா மாற்றங்களையும் ஆண்டவர் நமக்குள்ளாய் கொடுக்க விரும்புகிறார்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த நிறைவில்லாமல் தான் மனுஷர்கள் என்ன பண்ணுகிறாங்க, தங்கள் கிரியையினாலே சுத்தமாகிக் கொள்கிறோம் என்று சொல்லி நாம் வேத வார்த்தையை வாசிக்கிறார்கள். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது என்கிறதான சத்தியத்தை அறிந்த பின்பு அந்த வார்த்தைக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மாமிசத்திலே ஒப்புக் கொடுத்து அவை மேற்கொள்வதற்கு எதுவான சில முயற்சிகளை செய்கிறார்கள். சில காலம் அதை தாண்டி போகிறார்கள். மீண்டும் எதை செய்யக்கூடாது என்று நினைக்கிறார்களோ அதை செய்து மறுபடியும் விழுந்து போகிறார்கள். எதனால் இது உண்டாகிறது? ஒரு நிறைவான அந்த ஆவி உங்களையும் என்னையும் தோற்றம் சாட்சியாய் நிறுத்த பண்ணும்படிக்காக தேவன் வாக்கு பண்ணி கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர், சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறவர், கண்டித்து உணர்த்தக்கூடியவர், மீட்கப்படும் நாளுக்காக கொடுக்கப்பட்ட இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த பாத்திரத்திலே நிரம்பி வழியும்படிக்காக நாம் இடம் கொடுக்கும் பொழுது, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும் பொழுது, தேவனை மகிமைப்படுத்தி ஆவியில் நிரம்பி கர்த்தரை ஸ்தோத்தரித்து தேவனை உயர்த்தும் பொழுது, தேவன் இந்த பாத்திரத்தை நிரம்ப பண்ணும் பொழுது தேவனுக்கு விருப்பம் இல்லாத அசுத்தங்கள் தானாக நம்மை விட்டு அகன்று போகும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை இதுவரையிலும் அந்நிய பாஷை அடையாளத்தோடு நான் பெறவில்லை என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகள் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருப்பீங்கன்னா, யாவன் ஏற்கனவே சொன்னதான காரியத்தை மீண்டும் ஒருவரை நினைவுபடுத்துகிறோம். பொல்லாததான பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதாவினிடத்திலே வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவியை தருவது அதிக நிச்சயம் அல்லவோ? நீ கேட்க வேண்டும், நீ கேட்கணும். நீ ஆண்டவர்கிட்ட கேட்கும் போதுதான் ஆண்டவர் அதை தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஐயா, எனக்கு போற பாதையே தெரியலையே, நான் எனக்கு ஒரு வெளிச்சமும் இல்லையே, அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன் தெரியல 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 தெரியலன்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கடைசி வரையும் தெரியலன்னு சொல்லிட்டு தான் இருக்கிறோம். ஆனா உங்க கண்களை திறக்கப்படணும் அப்படின்னா இந்த ஆவியின் நிறைவின் அபிஷேகம் நமக்கு தேவை. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு தேவை. சர்ச்சுக்கு வரீங்க, நல்லது. ஆண்டவரை ஆராதிக்கும்படி பாடுகிறீங்க, நல்லது. ஆனால் அபிஷேகத்தின் மகிமை நமக்கு தேவை அல்லவோ? உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தேவன் தமது மகிமையின் வல்லமையினால் உங்களை தொடுவாராக. அவருடைய அபிஷேகத்தின் நிறைவை கர்த்தர் தருவாராக. ஹல்லேலூயா. சங்கீதக்காரர் சொல்வது போல என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. சங்கீதத்திலே ஆரோன் சிரசிலே வடிந்ததான அந்த அபிஷேக தைலம், ஓ உன்னதமான தேவன் நம்முடைய பாத்திரத்தை சந்தோஷத்தினாலும் அவருடைய அபிஷேகத்தினாலும் பெருக செய்யும் பொழுது, ஹல்லேலூயா, தேவனுக்கு விருப்பமான செய்திகள் அவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிற அந்த ஆவிக்குரிய அனுபவத்தை பரிசுத்த தேவன் தருகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆவியினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அடுத்து நம்ம கவனிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். சத்தியம் நம்மை பரிசுத்தமாக்கக்கூடியது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆண்டவருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஒரு குறிப்பிட்ட சம்பவத்திலே இயேசு கிறிஸ்து அவன் தன்னுடைய சீஷரிடத்திலே கேட்கிறார், தன்னை குறித்து மற்றவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொல்லி. அப்பொழுது அவரை குறித்து அவை சொல்லப்பட்ட வார்த்தைகளை அங்கே அவர்கள் சொல்லும் பொழுது, நீங்க என்ன சொல்லுகிறீர்கள் என்று சொல்லும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி. அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மாமிசமும் ரத்தமும் இதை உங்களுக்கு அவன் சொல்லவில்லை, மாமிசம் ரத்தம் இது உங்களுக்கு வெளிப்படுத்தல, தேவனே இதை உங்களுக்கு வெளிப்படுத்தினார் என்று. இந்த சம்பவம் யோவான் எழுதின மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17வது வசனங்களிலே இந்த சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். மாமிசமும் ரத்தமும் சத்தியத்தின் வார்த்தையின் வெளிப்பாட்டை நமக்கு கொண்டு வந்துவிடார். தேவன் அதை நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டும். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறியணும், தெரிந்து கொள்ள வேண்டும், அதன் விளக்கங்களை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா தேவனுடைய ஒத்தாசை இல்லாமல்
தேவனுடைய சத்தியத்திலே மறைந்திருக்கிற தேவ குமாரனின் மகிமையை நம்மால் காண இயலாது. சத்தியம் நம்மை விடுதலையாக்குகிறது. அன்பான தேவ பிள்ளையே, இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியாருடைய அந்த நிறைவு நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியத்தினுடைய வெளிச்சத்திலே நீங்களும் நானும் கடந்து செல்லும்படி சத்திய ஆவியானவர் நமக்கு சத்தியத்தின் வார்த்தைகளை நமக்கு கற்பித்துக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அந்த சத்தியத்தை அறிந்தோமானால், அதை புரிந்து நம்முடைய வாழ்க்கையை அனுபவமாக்கிக் கொள்வோமானால் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்குகிறதாயிருக்கும். இதை கவனிக்கிற அன்பான தேவ பிள்ளையே, சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். இந்த வேத வார்த்தை அவன் நீதியின் வார்த்தை, தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதுவாய் உங்களையும் என்னை நடத்துகிற வார்த்தை. இந்த வார்த்தைக்குள்ளாக அவன் ஆண்டவர் அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை வைத்திருக்கிறார். வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் நான் சாய்ந்து விடாதபடி நேராய் அவர் நமக்கு முன்பாக வைத்திருக்கிற வழியை நமக்கு காண்பிக்கக்கூடியது. அதனால்தான் சத்திய வார்த்தையை குறித்து சொல்லும் பொழுது அது பாதைக்கு தீபமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். இதை கவனிக்கிற தேவ பிள்ளையே, வழியை நமக்கு தெளிவாய் காண்பிக்கக்கூடியது தேவனுடைய வார்த்தை. வலதுபுறமாகிலும் இடதுபுறமாகிலும் நாம் சரிந்து விடாதபடி தேவன் கரங்களை பிடித்து சரியாய் நம்மை கொடுத்து செல்வதற்கு சத்தியத்தின் வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சத்தியத்தின் வார்த்தையை நாம் உறுதியாய் பிடித்துக் கொள்வோம் என்றால், சத்தியத்தின் வார்த்தையை நாம் தெளிவாய் அறிந்து கொள்வோமானால் சத்தியம் நம்மை விடுதலையாக்குவதற்கு வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. நான்காவதாக ஸ்தோத்திரம், பரிசுத்தமாக்கப்பட வேண்டுமானால் நாம் பாவத்துக்கு விலக வேண்டும். முதலாவது நான் மறுபடியும் உங்களுக்கு நினைப்பூட்டுகிறேன், இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கும். இரண்டாவதை மறுபடியும் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன், ஆவி நம்மை பரிசுத்தமாக்கும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தமாக்குகிறார். அவருடைய இரத்தத்தினால், அவருடைய அபிஷேகத்தினால் பரிசுத்தமாக்க ஒரு தேவ பிள்ளையை அடுத்த அடி எடுத்து வைக்கும்படிக்காக சத்தியத்தின் வார்த்தையை விலகிக் கொண்டு சத்தியத்தை நாம் அறிந்து அவர் சத்தியத்திலே கொடுக்கிற விடுதலையை நாம் பெற்றுக்கொள்வோம். அந்த சத்தியம் நம்மை விடுதலையாக்கும். எப்படி? பாவத்தை அறியும் பொழுது, தேவனுக்கு விருப்பம் இல்லாததை அறியும் பொழுது அதிலிருந்து விலகும்படிக்காக நாம் நமக்குள் எடுக்கிறதான முடிவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் பாவத்திற்கு விலக வேண்டும். பாவத்திற்கு விலகுகிற தேவ பிள்ளையாய் இருக்க வேண்டும். யோசேப்பை குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது, பாவம் அவரை நெருக்கி வரும் பொழுது அவன் தோத்திரம் கொஞ்சம் காலம் தாதிக் கொண்டிருக்கவில்லை, உடனே தீர்மானிக்கிறான். எப்படி பரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்வது? தன்னை நம்பி தனக்கு கொடுத்திருக்கிறதான தன்னுடைய எஜமானனுக்கு எப்படி நான் அவன் விரோதமான காரியத்தை செய்வேன் என்று சொல்லி தாமதித்துக் கொண்டிருக்கவில்லை, உடனே செயல்பட்டதான் எல்லாமே நாம் அங்கே பார்க்கிறோம். உடனே செயல்பட்டவனுக்கு, அவன் கீழ்ப்படிந்து விலகி போனவனுக்கு தூக்கி உன்னதமான இடம் கொடுக்கப்படவில்லை. ஸ்தோத்திரம். தேவனுக்கு பயந்து நடந்த பொழுது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவன் வாழ்க்கையிலே நெருக்கம் உண்டாயிற்று. சங்கீதக்காரன் தன் சங்கீதத்தில் எழுதும் பொழுது அழகாய் அங்கே சுட்டி காட்டுகிறதை நாம் வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 105ஆம் சங்கீதம் 19வது வசனத்திலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது என்று சொல்லப்பட்டிருக்கு. யோசேப்பை அவருடைய வசனம் என்ன பண்ணுச்சா? அவர் சொன்ன வார்த்தை புடமிட்டது. தேவன் அவனுக்கு ஒரு தரிசனம் கொடுத்திருந்தார். அந்த தரிசனம் நிறைவேறுவதற்கு அவன் கடந்து சென்ற பாதையில் ஒரு பாதை என்னவென்றால் பாவத்தை விட்டு விலகுகிறவன். அதற்கு அவன் தாமதிக்கவில்லை. சரி பார்த்துப்போம், அட்ஜஸ்ட் பண்ணுவோம் என்று சொல்லி இருக்கவில்லை. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, தான் தவறே செய்யவில்லை என்பதை குறித்து போத்திபாரிடத்திலும் சரி அவன் அங்கே மண்டாடவில்லை. தன் பக்கம் இருக்கிற நியாயத்தை குறித்து அங்கு பேசுவதற்கு அவன் முற்படவில்லை என்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அந்த வேத சம்பவங்களிலே நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. திரைச்சாலைக்குள் கடந்து செல்கிறான். அங்கு நன்மை பெற்று சென்றவனும் அவன் போய் நன்மை பெற்ற காலத்தில் தனக்கு ஒரு விடுதலை உண்டாயிட்டு தான் சுகமாய் இருக்கிறோம் என்கிற சூழலில் இந்த யோசேப்பையே மறந்து போய்விட்டான். யோசேப்பை மறந்து போயிட்டான் பானபாத்திரக்காரன். யோசேப்பு மறக்கப்பட்டு போனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கும் அவன் பொறுமையாக சிறைச்சாலைக்குள் இருக்கிறான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தான் மறக்கப்பட்டு போய்விட்டோமோ என்று சொல்லி ஸ்தோத்திரம். நம்மளா இருந்தா
சொல்லிருப்போம், ஆண்டவரே நான் உண்மைக்காக உனக்கு பயந்து இருந்தேன், இப்ப சிறைச்சாலையில இருக்கிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் ஒருத்தனுக்கு நன்மை செஞ்சவன் என்னை நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் வெளியே போயிட்டான், ராஜ சமூகத்தில் இருக்கிறான். அவனால எப்படியாவது ஏதாவது ஒரு காரியத்தை செய்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிற உண்மையை ராஜாவினத்திலே சொல்லி தன்னை விடுதலையாக்கி கொண்டு செல்ல முடியும். ஆனால் அவனும் என்னை மறந்து போனான். ஆண்டவரே நீ இதை கேட்க மாட்டீரா, இதை ஞாபகப்படுத்த மாட்டீரா என்று சொல்லி நாம் இருந்தால் அந்த இடத்துல என்ன பண்ணிருக்கலாம்? நான் இருந்தா சொல்லிருப்பேன், ஆண்டவரே நினைக்க மாட்டீரா, இவ்வளவு பிரச்சனை இருக்குது, எனக்கு உதவி செய்ய மாட்டீரா கேட்கிறேன். ஆனால் பொறுமையோடு இருந்த யோசேப்பு, பொறுமையோடு கூட இருந்த யோசேப்பை பார்க்கிறோம். அன்பான தேவனுடைய பிள்ளையே, உபாகமத்தில் ஒரு வசனம் இப்படி சுட்டி காட்டுகிறதை, ஒரு தேவ மனுஷன் தன் செய்தியிலே சுட்டி காட்டினதை இந்த இடத்துல நினைவுபடுத்த விரும்புகிறேன். உபாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே அந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆமென், உன்னுடைய நாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து என்று சொல்லப்பட்ட வார்த்தை. ஆமென், உன்னுடைய பின்னாட்களில் உனக்கு நன்மை செய்யும் பொருட்டு உன்னை சிறுமைப்படுத்தி உன்னை சோதித்து, சிக்ஷையை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்கிறார். சிக்ஷை, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். சிக்ஷையானது நம்முடைய வாழ்க்கையிலே கடந்து வரும் பொழுது நாம் மிக மிக கவனமுள்ள ஒரு தேவ பிள்ளைகளாய் காணப்பட வேண்டியதான இடத்தில் நாம் இருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு முன்பாக ஒரு உயர்வை வைக்க விரும்புகிறார். அந்த உயர்வை நாம் கவனத்தோடு கூட கவனித்து, சிக்ஷைகளை நாம் பொறுமையோடு கூட அவருடைய வாக்குத்தத்தங்களை குறித்து ஆண்டவருடைய பாதத்திலே நாம காத்திருந்தோம் அப்படின்னா ஆண்டவர் நிச்சயமாகவே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். இங்கோ அவன் பரிசுத்தமாகப்படுவதற்கு ஏதுவாக பாவத்தை விட்டு விலகுகிறதான யோசேப்பு தேவனுடைய வாக்குத்தத்தம் தன் வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு பொறுமையோடு கூட காத்திருந்தான். தனக்கு நன்மை செய்கிற தேவன் நம்மை சோதிக்கிறதான இடத்திலே நாம் நிற்கிறோம் என்று அவன் பொறுமையோடு காத்திருந்தான். அவன் ஸ்தோத்திரம். அவன் அன்பான தேவ பிள்ளையே, இதை கவனிக்கிற தேவ பிள்ளையே, ஸ்தோத்திரம், தேவ சிக்ஷைகளை நாம் பொறுமை கடைபிடிக்க வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் பிசாசு நம்மை நெருக்கிற நேரத்தில் எதிர்த்து நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும். சோதனையில் பார்த்தீங்கன்னா இயேசுனால அவன் தனக்கு சோதனை வந்ததான நேரத்தில் பிசாசோடு இணங்கி போகவில்லை. அங்க பொறுமை அவர் காட்டிக் கொண்டிருக்கவில்லை. அவனுக்கு அவர் தெளிவாக தேவ வார்த்தையின் மூலமாக என்கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருந்தார். பிசாசு கவனிக்கிறான். அவன் வசனத்தில் எப்படி சொல்லி இருக்கிறதே என்று நெருக்குகிற சூழ்நிலையிலும் மறுபடியும் இயேசு கிறிஸ்து அவனோடு பேசும்பொழுது வசனத்தை கொண்டே மேற்கொள்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிக்ஷையிலே தேவன் நம்மை சிக்ஷிக்கிறார் என்கிற உணரும் பொழுது அந்த சிக்ஷைகளை நாம் பொறுமையோடு நாம் காத்திருக்க வேண்டும். அதே நேரத்தில் பாவம் உன்னை மேற்கொள்வதற்கு எதுவான ஒரு சிக்ஷை பிசாசானவன் கொண்டு வரும் பொழுது அதற்கு எதிர்த்து நின்று அதை மேற்கொள்ள வேண்டும். இதுதான் சிக்ஷைகளை காணப்படுகிற ஆவிக்குரிய அனுபவம். இதை கவனிக்கிற அன்பான தேவ பிள்ளையே, நீ எந்த இடத்துல இருக்கிற? பாவத்தை விட்டு விலக வேண்டியது அவன் தேவன் வாக்கு தத்தம் தந்து அவருடைய ரத்தத்தினாலே கழுவி அவருடைய அபிஷேகத்தினாலே நிரப்பித்து ஸ்தோத்திரம் சத்திய வார்த்தையின் நிறைவினாலே புரிந்து கொள்வதற்கு ஏதுவான ஆவிக்குரிய தன்மையை கொடுத்த ஒரு தேவ பிள்ளை பாவத்தை விட்டு தான் விலகி கடந்து செல்ல வேண்டிய இடத்தில் இருக்கிறான். பாவத்திற்கு உடன்படுகிறவர் அல்ல. அதான் எபிரேய புத்தகத்தில் எழுதும்போது ரத்தம் சிந்தத்தக்கதாக பாவத்திற்கு எதிர்த்து நில்லுங்கள் என்று சொல்லுகிறார். ரத்தம் சிந்தத்தக்கதாக தேவனுடைய சமூகத்திலே பாவத்துக்கு நாம எதிர்த்து நிற்க வேண்டும். பிசாசுக்கு நாம எதிர்த்து நிற்கணும், தேவனுக்கு அல்ல. தேவனுடைய சிக்ஷைக்கு நாம எதிர்த்து நிற்கிறவர்களாய் அல்ல. பிசாசு நமக்கு கொண்டு வருகிற சோதனை அவனுக்கு எதிர்த்து நின்று மேற்கொள்ளணும். ஆனால் தேவன் நமக்கு வைக்கிறதான அந்த பரீட்சைகளை உடன்பட்டு மடங்கி போகிறதான அந்த அமைதல் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது தேவன் சிக்ஷைகளை நாம் வெற்றி கொள்வோம் என்றால் தேவன் நம்மை உயர்த்துவார். தேவன் நம்மை உயர்த்துகிற அந்த இடத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். நம்மை பரிசுத்தமாக்குவது அடுத்து 5வதாக என்னது? அதை வசனத்தை நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே பேதுரு சொல்லுகிறதான வார்த்தையை இங்கே கவனிக்கிறோம். விசுவாசத்தினாலே
அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கி நமக்கும் அவர்களுக்கும் யாரொரு வித்தியாசம் இராதபடி செய்தார். இதனுடைய பின்னணியம் நீங்கள் வேதத்திலே வாசிக்கும் பொழுது அறிந்து கொள்ளலாம். தோத்திரம், பவுலும் பர்னபாவும் தேவ சங்கத்துக்கு முன்பாக பரிசேயர்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது தோத்திரம் விருத்த சேதனம் செய்யப்பட வேண்டும் என்கிற காரியத்தை முன்வைத்து பேசுவதை குறித்து சொன்னவைகளில் ஒரு தெளிவு உண்டாக வேண்டும் என்பதற்காக அங்கு பேசப்பட்ட பொழுது ஒரு வாரமான அவற்றை புதிதாக ஏற்றுக்கொண்டு இயேசுவை அன்புக்குள் வந்ததான திருச்சபை விசுவாசத்தினாலே அவர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்கள், அதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லி அங்கே முன்வைக்கப்பட்ட வாதத்தில் பேதுரு எழும்பி நின்று தனக்கு கிடைத்த தரிசனமும் அதன் நிறைவேறுதலையும் அங்கே சுட்டி காட்டி அப்பொழுது சொல்லுகிறார், விசுவாசத்தினாலே அவர்கள் இருதயங்களை அவர் சுத்தமாக்கினார். அன்பான தேவ பிள்ளைய, விசுவாசம் சுத்தமாக்கும். எப்படி அது சுத்தமாக்கும்? ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, இருதயத்திலே விசுவாசிக்க வேண்டுமா? இருதயத்திலே மெய்யான தேவகுமாரன் என்னுடைய பாவங்களுக்காக இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்பதை முழுவதுமா தோத்திரம் விசுவாசிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாய் இருக்கிறவர்கள் தோத்திரம் அவருடைய இருதயம் என்ன பண்ணுகிறது? சுத்தமாகிறதாய் மாறுகிறது. அல்லேலூயா. நிறைவானது வரும் பொழுது குறைவானவைகள் ஒழிந்து போகுமா? ஏனென்றால் குறைவு அது கேடுள்ள இருதயத்துக்குள்ளாக இருக்கிறது. அது மாறனா விசுவாசம் அவசியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 18, 19 ஆகிய இரு வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், glory to God, வாய் வழியா உள்ள போகிறது ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்தாது, இருதயத்திலிருந்து புறப்பட்டு வருகிற காரியமே ஒரு மனுஷனை தீட்டுப்படுத்துமா? பொல்லாத சிந்தனைகள், பொல்லாத காரியங்கள், விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், களவுகள், glory to God, பொல்லாத எண்ணங்கள் போன்றவைகள் இருதயத்தில் இருக்கிறவைகளாய் இருக்கிறது. அது வாயினால் வெளிப்படுமா? இவை அகன்று போக வேண்டுமானால் இருதயத்துக்குள்ளாக இயேசு கிறிஸ்து பரிபூர்ணமாய் விசுவாசித்து அவரை அங்கீகரிக்கிற ஒரு நிலைமை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதான இருள் என்கிற நிலைமை நின்று ஆண்டவர் விடுதலையாக்கி வெளிச்சத்துக்குள் கொண்டு வருவார். உனக்குள்ள விசுவாசம் இருக்குமானால் விசுவாசத்தினாலே பொல்லாங்கன் உன் இருதயத்துக்குள் விதைக்கிற கலைகளை அகற்ற முடியும். உன் விசுவாசம் குறையக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற 5 காரியங்களின் ஏதுக்களை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் நம்மை அனுதினமும் நம்மை பரிசுத்தப்படுத்தும். நமக்குள்ளாக ஆவியின் நிறைவு, ஆவியினாலே நடத்தப்படுகிற ஆவிக்குரிய அனுபவங்களை கொண்டு வரும். ஆவிக்குரிய அனுபவங்கள் நடத்துகிறதால் அந்த இடத்திலே ஆண்டவர் தனது ஜீவனுள்ள வார்த்தையும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு நேராக நாம் கடந்து செல்வதற்கு எதுவான ஆலோசனைகளையும் அவருடைய சத்திய வார்த்தையினாலே நாம் புரிந்து கொள்வதற்கு எதுவாய் நமக்குள் கொடுத்து அந்த வார்த்தையின் விசுவாசத்திற்குள் நாம் ஆவியிலே கட்டப்பட்டவர்களாய் மாறி தேவனுக்குள்ளாக நாம் வளர்ச்சி அடையும் பொழுது நாம் உலகத்தை ஜெயிக்கிற ஒரு தேவ பிள்ளைகளாய் கர்த்தர் நம்மை முத்திரையிடுகிறார். இவைகள் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறவைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்தப்படுத்துகிறவைகள் ஐயா. அப்படி பரிசுத்தப்படுத்துகிறவைகளே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில நினைவு கொள்ள வேண்டியதான 7 காரியங்களை வேகமாக 7 மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பாக சொல்கிறேன். குறித்துக் கொண்டு பின்பு நீங்கள் வசனத்தை தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு கிருபையை தருவாராக. 7 வேகமாக உங்களுக்கு சுட்டி காட்டுகிறேன். அது நடைமுறையில் காணப்பட வேண்டியதான ஒன்று. வசனம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். தினமும் வேத வசனத்தை வாசியுங்கள் என்று ஏன் சொல்லுகிறோம்? வசனம் எவ்வளவு தூரம் நமக்குள்ளார இருக்கிறதோ அவ்வளவு தூரம் ஆவியானவர் கிரியை செய்வதற்கு எதுவாய் நாம் இடம் கொடுத்து அந்த வார்த்தையின் மூலமாய் நாம் பரிசுத்தமாக்கப்பட்டு நம்முடைய விசுவாசத்திலே நாம் கட்டப்படுவோம். அப்படின்னா நீங்க வேத வசனத்தை தினமும் வாசிக்க வேண்டும். ஒரு வேத பண்டிதர் விதமாய் சொல்லுகிறார், ஒரு தேவ பிள்ளை ஒவ்வொரு நாளும் ஒரு வசனத்தையாகிலும் மனப்பாடம் பண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார். வேத வசனத்தை நம்முடைய இருதயங்களிலே நிரப்ப ஆண்டவர் கிருபை தரட்டும். வேத வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில தெரிய வேண்டும். அப்பதான் நம்மளால என்ன பண்ண முடியுங்க? பரிசுத்தமாக்க முடியும். வசனம் இல்லாமல் பரிசுத்தமாகிறது என்பது இயலாத காரியம். அப்போ அந்த வசனம் நமக்குள்ளார இருந்தால்தான் இயேசுவின் ரத்தம் என்று சொல்லும் பொழுது அந்த ரத்தத்தின் வல்லமையை நம்மால் உணர முடியும். பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளார ஊற்றிக்கொண்டு நம்மை நிரப்பிக்கொண்டே இருக்க வசனம் இருந்தாதான் அந்த நிறைவை நம்மால் உணர முடியும்.
சத்தியத்தினால் நாம் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு ஏதுவாய் தேவ வார்த்தை நமக்குள்ள இருந்தால்தான் அந்த வார்த்தையானது நமக்குள்ளாக என்ன பண்ணும்? தெளிவு கொடுக்கும். அப்பதான் பாவத்துக்கு விலக வேண்டும் என்கிற உணர்வு இந்த வசனம் இருந்தாதான் நமக்கு கிடைக்கும். அதனால வசனத்தை நாம் தெரிந்து வைத்து தெரிய வேண்டும். வசனம் நமக்கு இருக்கிற தெரிந்து வைத்து. இரண்டாவது என்னது? ஒழுங்கு காணப்படணும். ஒழுங்கு யதார்த்தத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். ஒழுங்கு இருக்கணும். எல்லாவற்றிலும் ஒழுங்குள்ள ஒரு தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒழுங்கு இருக்குது. ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையில பர்சனல் லைஃப்ல ஒரு ஒழுங்கு இருக்கணும். ஏதோ காட்டுத்தனமா நான் போறேன், காட்டுத்தனமா வந்துட்டு இருக்கிறேன், அதுவல்ல. உனக்குள்ள ஒரு ஒழுங்கு தேவை. ஆமென். ஒழுங்கு நமக்கு தேவை. குடும்பத்தில் இருக்கிறீங்க, கணவன் என்பவருக்கு ஒழுங்கு தேவை. மனைவி என்கிற சகோதரிக்கு ஒழுங்கு தேவை. பிள்ளை என்கிற இடத்தில் இருக்கிறதான பிள்ளைக்கு பெற்றோரிடத்தில் ஒழுங்கு தேவை. ஒழுக்கம் என்பது நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டியதான ஒன்று. ஒழுங்கு இருக்கணும். ஒழுங்கு இல்லாமல் காணப்படக்கூடாது. சபைக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. நம்ம இஷ்டத்துக்கு நாம செய்வதற்கு சபை அல்ல. சபைக்குன்னு ஒரு ஒழுங்கை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அந்த ஒழுங்கின் பிரகாரம் தான் கடந்து செல்ல வேண்டும். ஒரு குடும்பம் இருக்கிற அந்த குடும்பத்திற்கு என்று ஒழுங்கு வேத வார்த்தையில் இருக்கிறது. அந்த ஒழுங்கின் மூலமாக இருக்க வேண்டும். பிள்ளை, அவன் பிள்ளைக்கு ஒரு ஒழுங்கு இருக்குது. அந்த பிள்ளை அவன் ஒழுங்கின் பிரகாரமாய் நடக்க வேண்டும். தேசத்தில் சட்ட திட்டங்கள் இருக்கிறது. அந்த சட்ட திட்டங்களை கவனித்து அவன் கிறிஸ்துவுக்குள்ளாக அந்த அவன் கிறிஸ்துவுக்குள் நம்மை பலப்படுத்தி அந்த சட்ட திட்டங்களுக்கு ஒழுங்குக்கு உட்பட்டு நடக்கிறதா செய்யணும். இதுல கவனம் அவசியம். ஒழுங்கை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்றால் நடைமுறையில் செய்யப்படுவதற்கு எதுவான ஒழுங்கு நமக்குள்ளாக ஒரு ஒழுக்கத்திற்கு எதுவானவைகள் இருக்க வேண்டும். ஒழுங்கு இல்லாமல் எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. மூன்றாவதாக அவன் உணர்வுள்ள இருதயம் இருக்க வேண்டும். உணர்வுள்ள இருதயம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு உணர்வுள்ள இருதயம். சில நேரங்கள்ல ஆண்டவர் தோத்து நம்மோடு கூட பேசுவார். சமாதானம் இல்லாதது போல இருக்கும். அவன் அப்பொழுது நாம் உணர்ந்து, ஆண்டவரே என்ன சொல்ல சித்தமாக இருக்கிறேன், எதை செய்தது உமக்கு பிரியமில்லாதது இருக்கிறது. அவன் தேவ சித்தம் ஜீவனும் சமாதானமுமா இருக்கிறது அல்லவோ. ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். ஆவியின் சிந்தை இல்லாத நிலைமையில் சமாதானமற்ற சூழ்நிலை எனக்குள்ளாக வந்திருக்குமானால், ஆண்டவரே நான் எந்த இடத்துல உமது சித்தத்தை செய்யாமல் நான் விலகி போகிறேன். அந்த உணர்வு ஆண்டவர் நமக்குள்ளார கொடுக்கிறார். அதை மழுக்கடித்து விடக்கூடாது. ஒரு தேவ மனுஷன் சொல்லுகிறார், உன்னுடைய தோத்திரம் அவன் உணர்வுள்ள இருதயம் கத்தியை போல ஷார்ப்பா இருக்கணும்ங்கிறார். அப்பொழுதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பரிசுத்தத்திற்கு மேல் பரிசுத்தம் அடைந்து தேவன் விரும்புகிறதான ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற முடியும். உணர்வுள்ள இருதயத்தை காத்துக் கொள்ள வேண்டும். நான்காவதாக நான் பரிசுத்தமாக்கப்படும்னா அடுத்து நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற யதார்த்தமான நிலைமைகள் தற்பரிசோதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தற்பரிசோதனை என்கிறது எப்ப செய்வோம்? வருஷத்துல டிசம்பர் மாதம் லாஸ்ட் வீக் சுத்திகரிப்பின் வாரம் என்று சொல்லி உபவாச நாட்களை நியமிங்கள். தேவ சமூகத்திலே அமர்ந்து உபவாசித்து, ஆண்டவரே நான் செய்ததில் இதெல்லாம் பிரியமில்லாத எதெல்லாம் சொல்லுங்க ஆண்டவரே, சுத்திகரித்துக் கொள்வது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, எப்பெல்லாம் நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்கும், என்னை பரிசுத்தமாக்கும். தற்பரிசோதனை. ஆண்டவரே ஆமென். காலையில் எழும்பும்போது எப்படி என்னுடைய நடைகளை காத்துக்கொள்ள கிருபை தாரும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபித்து கடந்து செல்கிறோம். அன்று படுக்கையில் நான் கடந்து செல்லும் பொழுது இன்னைக்கு என்னுடைய பார்வை, என் பேச்சு, என் கிரியை, என் நடக்கை, ஆண்டவரே என்னுடைய இருதயத்தின் சிந்தனை இவைகளெல்லாம் நமக்கு பிரியமானதா இருந்ததா என்று பரிசோதனை செய்ய வேண்டிய இடத்தில் நீங்கள் நானும் இருக்கிறோம். ஐந்தாவதாக கொலோசியர் 3:13 சொல்லுங்க, மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டுமா? ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தமாக பிராக்டிகலான காரியங்கள் மன்னிக்க பெற்றுக்கொள்ளாமல் கற்றுக்கொள்ள வேண்டும். அப்பதான் ஆண்டவரிடத்திலிருந்து இரக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆறாவதாக அவன் உன் பார்வையில தெளிவு வேணும். அவன் பரிசுத்தமாக்கப்படுவதற்கு பார்வையில ஒரு தெளிவு. இயேசு எப்படி பார்த்தாரோ அந்த பார்வை வேணும். அந்த பார்வை யாரையும் அது என்ன பண்ணாதுங்க, தோத்துரும், குற்றப்படுத்தாது. அது தன்னை பார்க்கும். அவன் அவருடைய தேவையை பார்க்கும். தேவ சமூகத்திலே மன்றாட செய்யும்.
எங்க தன்னை பார்க்கனா நான் எதற்காக இந்த பூமியிலே அனுப்பப்பட்டோம் என்கிறதை உணர செய்யும். உணர்ந்து பிதாவின் சமூகத்தில் மன்றாட செய்யும். இயேசுவை போன்ற ஒரு கண்கள் நமக்கு தேவை. நம்முடைய கண்களுக்கு தேவன் ஒரு களிம்பை ஆண்டவர் வைப்பார். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தின் மகிமை நம்முடைய கண் பார்வையிலே காணப்படட்டும். அந்த அபிஷேகம் தான் நம்மை சரியான பாதையில அடுத்த பரிசுத்தத்துக்கு எதுவாய் நம்மை நடத்தி செல்லக்கூடியதான. அடுத்து 7வதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா காரியத்திற்கும் தேவனை மகிமைப்படுத்தி பழகுவோமா. நம்மை நினைப்பதற்கு மேலாக எதையும் நினையாதபடிக்கு நம்மை தேவனுக்கு முன்பாய் தாழ்த்துவதற்கு எதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை செஞ்சால் ஆண்டவர் நீ செய்ததான எல்லா காரியங்களுக்காக நன்றி என்று தேவனை கனப்படுத்துவதற்கு பழகிக் கொள்வோம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் இதை காண்போம். நடைமுறையில் காணப்படுகிற 7 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். தேவன் தரக்கூடிய 5 ஆசீர்வாதங்களை வேகமாய் வசனத்தில் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் வாசித்தோமே. அந்த வேத வார்த்தையை நாம் கவனிப்போமாக. 3:15 பரிசுத்தம் செய். இன்று உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளை தேவன் உங்களுக்கு அற்புதம் செய்வார். பரிசுத்தம் பண்ணிக் கொள்கிறவருடைய வாழ்க்கை ஒவ்வொரு நாள் விடிய காலையும் அற்புதமான பகலாய் மாறும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுது. ஒவ்வொரு நாளும் அற்புதம். எப்படியெல்லாம் பரிசுத்தமாய் கொண்டு ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய ரத்தத்தின் வல்லமையும் அவருடைய அபிஷேகத்தின் வல்லமையும் அவருடைய ஆத்மையின் வல்லமையும் பரிசுத்தமாக்கிக் கொள்வதும் விசுவாசத்திலே நடந்து செல்கிறதுக்கு ஏதுவான ஆவிக்குரிய வாழ்க்கை உள்ளதான ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையிலே பரிசுத்தமாக்கிக் கொள்வதற்கு ஏதுவாய் தன்னை அர்ப்பணிப்பதினால் ஒவ்வொரு பொழுதையும் ஆண்டவர் உன்னை அதிசயமாய் நடத்த வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அவர்களுக்கு முன்பாக இருந்த யோர்தான் பின்னிட்டு போனது. வெட்டாம் தரை உண்டானது. அவர்கள் வெட்டாம் தரையில இஸ்ரவேலர் நடந்து போனாங்க. உன்னை எதிர்க்கிற எந்த ஒரு தடையும் வருகிற கிரியைகளானாலும் அதை தாண்டி நீ போவாய். அதை மிதித்து நீ கடந்து செல்வான். உன் தேவன் உனக்கு முன் செல்வான். உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்வாயானால் ஆண்டவர் நிச்சயமாக அதை செய்வார். சங்கீதம் 15ஆம் சங்கீதம் 5வது வசனத்தினுடைய பிந்திய பகுதி இப்படி சொல்கிறது. தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளும்படிக்காக தேவனுடைய ஆலயத்திலே காணப்படுகிற நாட்டப்பட்ட ஒரு நீதியின் வெளிச்சமாய் காணப்படுவதற்கு எதுவாய் தன் வாழ்க்கையிலே பரிசுத்தத்திற்கு எதுவாய் அடியெடுத்து வைக்கிற ஒரு தெய்வ பிள்ளை எப்படிங்களா, அவன் என்றும் அசைக்கப்படுவதில்லை. நீ அசைக்கப்பட மாட்டாய். பரிசுத்தமாகுதலை விரும்புகிற ஒரு தேவ பிள்ளை அவர்கள் அசைக்கப்படுவதில்லை. அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறாங்க தெரியுங்களா? தூண்களாய் இருக்கிறார்கள். உன்னை சாமன் ஆலயத்திலே தூண்களாய் நாட்டுவான். வெளிப்படுத்தல் விசேஷத்திலே சொல்கிறாரே, ஜெயங்கொள்கிறவனோ அவன் ஆலயத்திலே தூணாக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். உன்னை தூணாக்குவான். அடுத்து 3ஆவதாக பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9 முதல் 9-10 வசனங்களை பார்க்கும் பொழுது அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள செய்ய பரிசுத்தமாகுதல் நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னங்க செய்ய போகிறது? அவருடைய சித்தம். அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில ஆண்டவர் என்ன சித்தம் வைத்திருக்கிறார்? ஆண்டவர் என்னை பரிசுத்தமாக்கினதா, என்னை ராஜாக்களாக, என்னை ஆசாரியராய் மாற்றினார். தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுகிற ஆவிக்குரிய அனுபவம். 4ஆவதாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே கவனிக்கிறோம். எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதான அவன் கனத்துக்குரிய பாத்திரமாய் நீங்களும் நானும் இருக்கிறோமா? தன்னை பரிசுத்தமாக்குவதற்குள்ளாய் தன்னை அர்ப்பணிக்கப்பட்டதான ஒரு தேவ பிள்ளை தேவ சித்தத்தை அறிகிறது மாத்திரமல்ல, எந்த நற்கிரியைகளையும் செய்வதற்கு அவன் ஆயத்தமாக்கப்பட்டதான கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் காணப்படி கனத்துக்குரிய பாத்திரமாய் கர்த்தர் வைக்கிறார். பரிசுத்தமாகுதலை தனக்குள்ளாக பூர்ணப்படுத்துவதற்கு வாஞ்சியோடு கூட இருக்கிற ஒரு தேவ பிள்ளை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கனத்துக்குரிய ஒரு பாத்திரம் ஐயா. நீ கனவீனமானவன் அல்ல. ஆண்டவர் உன்னை கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாக கர்த்தர் வைக்க விரும்புகிறார். யார் கனப்படுத்தினா ஆண்டவர் கனப்படுத்துவது முக்கியமானது. அல்லேலூயா. சபைக்குள்ளார வருகிறவர்கள் உன்னை பார்த்து ஸ்தோத்திரம் என்று சொல்லி உங்களை போல ஜெபிக்கிறவர்கள் உண்டா என்று சொல்வது அது கனமல்ல. தேவன் கனப்படுத்தணும். எப்படி கனப்படுத்தணுங்க? ஆமென். அவர் சந்திக்கிற நாட்கள் அவர் எழும்பி வந்து உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, ஆமென், நீ கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், உன்னை நான் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைக்க போகிறேன்னு சொல்லி அவர் குடித்திட்டு போய்
அவன் சந்தோஷத்திலே பிரவேசி என்று சொல்கிற சாட்சி. அந்த கணத்துக்கு பாத்திராய் கர்த்தர் உங்களை என்னை வைத்திருக்கிறார். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். இந்த பூமியில நமக்கு மனுஷன் நமக்கு என்ன சொல்கிறார்? அந்த சர்டிபிகேட் வேண்டியதில்லை. கர்த்தர் உனக்கு கொடுக்கிற பணம், அவன் கர்த்தர் உனக்கு கொடுக்கிற அவன் வார்த்தைகள், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற சந்தர்ப்பங்கள், அவன் கர்த்தர் கொடுத்திருக்கிற நேரம், கர்த்தர் கொடுத்திருக்கிற தாளந்து, கர்த்தர் கொடுத்திருக்கிற அழைப்பு, இவைகளை எல்லாம் சரியாய் பயன்படுத்த வேண்டும். எந்த நற்கிரியையும் செய்வதற்கு எதுவாய் ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த நற்கிரிகளை செய்வதற்காக, நம்முடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காக அல்ல. ஆண்டவராக இயேசு வரும் பொழுது உண்மையும் தூமான ஊழியக்காரனே என் சந்தோஷத்தில் பிரவேசி என்று சொல்வதற்கு எதுவா அவர் நற்கிரியை செய்து நம்மை பலப்படுத்தும்படிக்கு நம்மை பரிசுத்தமாதலை நமக்குள்ளாக பெருக பண்ணியிருக்கிறார். ஐந்தாவதாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எசேக்கியேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 37ஆம் அதிகாரம் 28வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் பண்ணுகிறவர் நம்மை பரிசுத்தம் பண்ணுகிறதை மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படிக்காக தேவன் நம்மை உள்ள மாற்றங்களை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். பரிசுத்தமாக்கப்படுகிறவன் உன் வாழ்க்கையை மற்றவங்களுக்கு முன்பாய் சாட்சியாய் மாறும். முன்பு உங்களை பார்த்தவங்க இயேசுவை அறியாத பொழுது உன் வாழ்க்கையில காணப்பட்டார். தோத்திரம் வித்தியாசமான சூழல்களை அவர்கள் கவனித்து இருக்கிறார்கள். ஆண்டவரை பரிசுத்தமாக்கி நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்கன்னா உங்களை குறித்து மற்றவங்க சாட்சி சொல்லுவாங்க. முன்பு இந்த சகோதரனோ சகோதரியோ இவருடைய வாழ்க்கையில நான் இப்படிப்பட்ட காரியங்களை பார்த்திருக்கிறேன், ஆனால் இப்பொழுது இயேசுவை ஏற்றுக்கொண்டு அல்லேலூயா கோயிலுக்கு போகிறாங்க, அல்லேலூயா கோயிலுக்கு போய் ஏதோ ஜெபம் பண்ணுகிறாங்க. இப்ப நான் பார்க்கிறேன் அவங்க வாழ்க்கையில மாற்றம். உனக்குள்ள இருக்கிற மாற்றத்தை மற்றவங்க பார்க்கணும், ஆண்டவர் மகிமைப்படணும். அப்பொழுது உன் வாழ்க்கையில பரிசுத்தமாகுதல் உண்டாயிருக்கிறது என்பது அர்த்தம். அப்பதான் நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்களா அர்த்தம். பரிசுத்தமானவர்களுக்குள்ளாய் நாம் கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். ஆவியானவர் நம்மை நிரப்புவதற்கு எதுவாய் நாம் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம். சத்தியத்தின் வெளிச்சத்தில் போகிறோம், பாவத்துக்கு விலகிறோம், விசுவாசத்தில் நான் கட்டப்படுகிறேன். நான் தினமும் நடைமுறையில பார்த்து வேத வசனத்தை நான் என்ன பண்ணுகிறேன்? ஆமென், அறிந்து கொள்கிறேன். எனக்கு ஒரு ஒழுங்கை நான் எனக்குள் கொண்டு வருகிறேன். ஆவியானவர் அந்த ஒழுங்குக்குள்ளாய் என்னை பலப்படுத்தி நடத்தி கொண்டு செல்கிறார். உணர்வுள்ள இருதயத்தை ஆண்டவர் தருகிறார். தன் பரிசோதனை செய்து கொண்டு அனுதினமும் நான் பரிசுத்தமாகிக் கொண்டே வருகிறதான அனுபவம். மன்னிக்க நான் கற்றுக்கொள்கிறேன், பழி வாங்குறது அல்ல. ஆமென். ஒருவன் துரோகம் செஞ்சிட்டானா அதை மன்னிக்கிற கிருபை ஆண்டவர் தரணும். ஸ்தோத்திரம். ஒரு பார்வை, தெளிவான ஒரு பார்வை ஆண்டவர் தரணும். தேவனை மகிமைப்படுத்துகிறதான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை அது நம்மகிட்ட இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கை சாட்சியாய் மாறுகிறது. இதை பார்ப்பாங்க, அதை பார்த்து ஆண்டவருடைய நாம மகிமைப்பட வேண்டும். இதை கவனிக்கிறீங்களா? ஆண்டவர் உன்னை சாட்சியாய் வைக்கிறார். எப்படி தெரியுமா? உன் வாழ்க்கையில பரிசுத்தம் பண்ணுகிறவர் உனக்குள்ளாக கிரியை செய்கிறதை நீங்க சொல்லி அல்ல, உங்க நடக்கையை கண்டு உங்க நற்கிரிகளை கண்டு என்ன பண்ணுவாங்க? மற்றவர்கள் அறிய விரும்புவார்கள். இது கர்த்தர் கொடுத்திருக்கிற கடைசி காலத்தை நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இனி காலம் செல்லாதையா, உன்னை வித்தியாசமாய் நடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். உன்னை வித்தியாசமாய் நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். உன்னை வித்தியாசமா கொண்டு செல்வார். உலகத்துல இருக்கிறவனை அவன் எப்படி அவர்கள் நடக்கிறாங்களோ அவங்களுக்கு நடக்கிறது போலதான் இல்லை, உன்னை வித்தியாசமா கர்த்தர் கொண்டு போவார். உன்னை வித்தியாசமானவர் விடுவிப்பார். தோற்றணும். ஆமை நம்ம நினைச்சிட்டு இப்படி இப்படி இல்ல. ஆமை நம்மை ஆண்டவர் நடத்துவது வித்தியாசமையா. தேவப்பிள்ளை நீ கலங்காதே. ஒருவேளை சோர்ந்த நிலைமையில கண்ணீரோடு கூட இருந்து அமர்ந்து இந்த வார்த்தையை நீ கவனித்துக் கொண்டிருந்தா உன்னை கண்ணீரை துடைக்கிறவன் அருகில் இருக்கிறார். உன்னை பரிசுத்தப்படுத்திக் கொள். உனக்கு ஆச்சரியமான நிலையை செய்கிறவர். உலகத்தின் காரியங்களுக்கு எதுவான கிரிகளை நடக்கிற பிரகாரமான அற்புதமான காரியங்கள் உனக்கு வித்தியாசம். வித்தியாசமான கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நாம் ஜெபிப்போமா? இருந்த இடத்துல கர்த்தருடைய சமூகத்துல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? பரிசுத்த ஆவியானவர் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார். தேவ பிள்ளையே, உன்னை பரிசுத்தமாக்குவதற்கு ஏதுவானவைகள் வேதாகமம் சொல்லுகிறதான 5 காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நடைமுறைகள் நாம் கவனிக்க வேண்டியதான 7 உங்களுக்கு முன்பாக சுட்டி காட்டியிருக்கிறேன். தேவன் தருகிறதான ஆசீர்வாதங்கள் 5 உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இந்த 5 ஆசீர்வாதங்கள் உண்மையில் கடந்து வரும். அந்த 5 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு
மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். அற்புதத்தை, அந்த ஆசீர்வாதம், பரிசுத்தமாகுதல் உன் வாழ்க்கையிலே கொண்டு வரும். அவன் அசைக்கப்படாதபடிக்கு உறுதியாய் நிற்கிற ஆவிக்குரிய அனுபவத்தை பரிசுத்தமாகுதல் உன் வாழ்க்கையிலே கொண்டு வரும். மூன்றாவதாக, அவன் பரிசுத்தமாகுதல், தேவ சித்தத்தை அறியும்படி ஆண்டவர் உனக்கு அற்புதராய் இருக்கிறார். அடுத்து, அவன் நீ கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் ஆண்டவர் உன்னை பலப்படுத்தி எந்த கிரியை செய்வதற்கு உன்னை ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார். உன்னை பரிசுத்தம் பண்ணுகிறவர் உனக்குள் பரிசுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதுனா, இதை நீங்க சொல்லி அல்ல, நான் இயேசுவின் பிள்ளையாயிட்டேன்னு சொல்லி அல்ல, உங்களுக்குள் இருக்கிற மாற்றத்தை மற்றவர்கள் கண்டு அவன் கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். அவன் இயேசு வண்டையிலே கடந்து வருவார்கள். இந்த பரிசுத்த வாழ்க்கை நம் வாழ்க்கையிலே கொண்டு வருகிற 5 ஆசீர்வாதம் ஐயா. இன்னும் பரிசுத்தமாகுதலுக்கு எதுவாய் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பாயா? கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பார்ப்பாயா? ஜெபிப்போம். பரிசுத்தமும் இரக்கமுள்ள நல்ல பிதாவே, இந்த நாளில் இந்த வசனத்தை கவனித்த தேவ பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். நீ ஜீவன் உள்ளவர் ஆண்டவரே. உமது வார்த்தையை கொண்டு எங்களை தொடும்படிக்காக பரிசுத்தமாகுதல் என்பதை குறித்து அநேக காரியங்கள் ஏற்கனவே நாங்கள் சிந்தித்தவைகள் காணப்பட்டாலும், பரிசுத்தமாகுதலுக்கு ஏதுவாய் தேவனே நீர் வேதத்தில் வைத்திருக்கிற சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உமது ரத்தம் எங்களை பரிசுத்தமாக்குவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமது ஆவியினால் எங்களை பரிசுத்தமாக்குகிறீர் ஆண்டவரே. உமது சத்தியத்தினால் எங்களை பரிசுத்தமாக்குகிறீர். பாவத்துக்கு விட்டு விலக ஆண்டவரே எங்களுக்கு உறுதியை தருகிறீர். விசுவாசத்திலே நாங்கள் கட்டப்படுவதற்கு எதுவான ஆவிக்குரிய தன்மையை தருகிறீர். இந்த பரிசுத்தமாகுதல் நாங்கள் எங்கள் வாழ்க்கையில ஒவ்வொரு வினாடி நேரங்களில் நாங்கள் தாண்டி செல்லும் பொழுதும் எங்களை நீ கைவிடுவதில்லை ஆண்டவரே. வித்தியாசமான முறைகளை ஆண்டவரை எங்களை சந்தித்து ஆண்டவரே எங்களுக்கு அற்புதத்தை நீங்க செய்வீங்க ஆண்டவரே. நாங்கள் அசைக்கிறவர்கள் அல்ல, ஆமென், எங்களை நிலைநிறுத்துவீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உமது சித்தத்தை அறிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உமது கனத்துக்குரிய பாத்திரமாய் எங்களை வைப்பீர் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தம் பண்ணுகிறதை மற்றவர்கள் கண்டு சாட்சி பகரும் இடத்தில் எங்களை நீ பலப்படுத்துகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். ஆமென். ஆராதனையில் ஆண்டவரே இணைந்து தேவனை உயர்த்துகிற தேவ பிள்ளைகள் பலனத்தோடு இருப்பார்களா? இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், அவர்கள் சுகமாகுவார்கள். இயேசுவின் நாமத்தினாலே வியாதியை பாய்ச்சவி. போராட்டத்தின் மத்தியிலே கலங்கி நிற்கிறவருடைய போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தினால் அகற்றப்படுவதாக. தனிமையை உணர்ந்து வேதனையை கண்ணீர் விடுகிறவருடைய வேதனைகள் இயேசுவின் நாமத்தினால் மாற்றப்பட நீ துணையாய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை தார். உமது சமாதானம் அவர்கள் வாழ்க்கையில் நிறைவாய் இருக்கட்டும். கையின் பிரயாசங்களின் ஆசீர்வாதத்தை ஆண்டவரே தாரும் என்று காத்திருக்கிறவர்கள் உண்டல்லவோ, கர்த்தர் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிக்கிறார். வீட்டிலே சமாதானமும், வீட்டிலே ஆரோக்கியமும், வீட்டிலே நிறைவு உண்டாகும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரை நிறைவாய் நடத்தும் ஆசீர்வாதம் இரத்தத்துக்குள் மறைத்துக் கொள்வீராம் ஆண்டவரே. இந்த ஜூன் மாதம் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான மாதமாய் இருக்க கிருபைதார். எங்கும் உள்ள பரிசுத்தவான்களை ஆசீர்வதி, விசுவாச பிள்ளைகளை ஆசீர்வதி. இந்த வியாதியினால் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவர்களை சுகப்படுத்தும். உமது இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஏகம் சிநேகமும் நம் அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை மாத்திரம் கூட இருப்பதாக சபையாய் ஆமென் என்று சொல்வோம். ஆமென். ஆமென்.